வணக்கம். வணக்கம். புதுசா நம்ம சேனலுக்கு வந்து ஜெயந்தி சாந்தகுமார். நீங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஜெயந்தி சிவகுமார் வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன புத்தகம் பத்தி பேச போறோம் அப்படின்னா, துப்பட்டா போடுங்க தோழி. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா துப்பட்டா போடாமே வந்திருக்கிறாங்க. போடல. இல்ல, துப்பட்டா வந்து பெண்கள் போடுறது, அதனால ஆண்கள் போடக்கூடாது. ஆண்கள் எப்படிங்க? ஆண்கள் எங்க துப்பட்டா போடுறாங்க? இந்த புத்தகம் வந்து நாங்க கொரிய வாசகர் வட்டத்துல ஏற்கனவே உரையாடி இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஜெய் கிட்ட வந்து சொன்னேன், இந்த புத்தகத்தை படிங்க, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வாசிச்சாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணலாம், இதை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அவங்களையும் நம்ம கூட கூட்டு சேர்த்துக்கிட்டோம். அதுக்காக பேரெல்லாம் பண்ண மாட்டேன் நான். இது பரவாயில்ல. இந்த மாதிரியான பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள் ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு கேள்வி உண்மையிலுமே இருக்கு. ஏன் பேசணும் அப்படின்னா, சமீபத்துல கூட ஒரு மருத்துவ பெண்மணி ரேப் பண்ணி அவங்க எப்பவுமே ரேப்புன்னு சொன்னாலே ஒருத்தரோட உடைய பத்தியோ, அவங்க ஏன் வந்து இந்த நேரத்துல இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு தான் எப்போ பார்த்தாலும் அந்த விக்டிம் பிளேமிங் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணி ஆக்சுவல் ப்ராப்ளமை டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹைரார்க்கியா நிறைந்த ஒரு பாட்ரியார்க்கியல் சொசைட்டியில வாழ்றப்ப இந்த மாதிரியான நூல்களை வந்து புத்தக பரிந்துரை செய்யறது வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். அது மட்டும் இல்லாம குறிப்பா இந்தியா மாதிரி வளரும் நாடுகள்ல வந்து பெண்கள் வந்து தலைமை பண்புல அதிகமா இல்லை. ஒரு பெண் ஐபிஎஸ் ஆபீசரோ, இப்ப தமிழ்நாடு அப்படின்ற ஒரு மாநிலத்துக்கு ஒரு பெண் டிஜிபி இருக்க முடியாதா அப்படின்னா இல்ல, ரொம்ப கம்மி. ஒருத்தங்க தான் இருந்திருக்காங்க பெண் டிஜிபியா. ஸோ அதுக்கப்புறம் யாருமே இல்லை. ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் தலைமை பண்புல ஒரு பெண் இருக்க முடியல. ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராவோ மந்திரி சபையில கூட ரெண்டு பெண்கள் தான் இருக்கிறாங்க, கீதா ஜீவனும் கயல்வெளி செல்வராஜும். ஸோ அப்படின்றப்ப பெண்களுடைய ரோல் வந்து இந்த சொசைட்டில ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க மேல ஆணாதிக்க சமூகம் வந்து என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை திணிச்சிருக்கு அப்படின்றது, அவங்க தலைமை பண்புகளுக்கு போறதுக்கான இடர்பாடா அந்த மாதிரியான கட்டுப்பாடுகளும் இருந்திருக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு நீங்க பெண்கள் வந்து முன்னேறணும், அதுக்கு வந்து ஆண்கள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தோழமை சுட்டுதல் மாதிரி ஆண்களையும் வந்து ஒரு தோழமை சுட்டுதலோட சுட்டி அது ஒவ்வொரு சாப்டரும் வந்து ஆண் என்ன செய்யணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி இருந்தது வந்து கீதா இளங்கோவன் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு சாப்டர்லயும் சொல்லியிருந்தாங்க. கீதா இளங்கோவன் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர், அப்புறம் பெண்ணிய சிந்தனையாளர், எழுத்தாளர், அந்த ஆவணப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒருத்தங்க. ஃபேஸ்புக்கில் அவங்கள நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாலினம் ரீதியான அடக்குமுறைகள் இருக்கக்கூடிய அதை சார்ந்து எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஸோ அவங்களோட துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்ற நூலை பற்றி தான் இப்போ பேச இருக்கோம். அதை வந்து இதில் வந்து ஒரு 30 சாப்டர்ஸ் இருக்கு. அதை வந்து நம்ம 30 சாப்டராகவும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரி, உங்களோட வாசிப்பு அனுபவம் எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் படிச்சப்போ துப்பட்டா போடுங்க தோழின்னு படிச்சப்போ அதை பத்தி மட்டும்தான் இருக்கும், இல்லை அதை சார்ந்து பத்தி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா, இவங்க வந்து விமனா ஒரு பொண்ணா இந்த சொசைட்டி எப்படி நம்மளை எல்லா இடத்துலயும் அடக்கி உடக்கி வச்சிருக்கு, நம்ம வெளியில வர முடியாம ஒரு இடத்துலயும் எப்படி நம்ம மத்தவங்களுக்காக அப்படின்னு இருந்து நம்ம சுய உரிமை சுய சிந்தனை எதுவுமே இல்லாம, அதனாலதான் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ஒரு பெரிய பொசிஷன்லுமே விமன் இல்ல. எப்படி விடுவோம்? நாங்க விட மாட்டோம்ல, எல்லா இடத்துலயும் ஆண்கள் தான் இருக்கோம். நீங்க ஒரு செய்தித்துறை எடுத்துட்டீங்கன்னா கூட புதிய தலைமுறை அந்த மாதிரி ஒரு காட்சி ஊடகமா இருக்கட்டும், எழுத்து ஊடகமா இருக்கட்டும், அதுல இருக்க தலைமை பண்புல கூட பெண் கிடையாது. ஏன்னா அதுல ஆண்களால நிரம்பி இருக்கிற, ஆண்களால ஒரு ஆண் அந்த இடத்துல இருந்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணப்பட்ட சொசைட்டி இது. சோ அப்படியான சொசைட்டில நாங்க உங்களை விட மாட்டோம் தான். ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கனவு கூட நம்ம அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போக முடியுமா, இல்ல நம்மளால இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கூட நம்ம யோசிக்க டைம் இல்லாம நம்ம மேல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை போட்டுடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நூல் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? பெண்ணியம் சார்ந்து தமிழ்ல இந்த மாதிரி ஒரு நூல்? தமிழ்ல இந்த மாதிரி படிச்சது இல்லை. இது ரொம்ப அவங்க எப்படி எழுதியிருந்தாங்கன்னா, ஒரு சாப்டருமே ரொம்ப சிம்பிளா யார் படிச்சாலுமே ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியும்,
அந்த சாப்டரோட எண்டில் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களோ அவங்கள சுற்றி இருக்க மற்றவங்களோ ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு எப்படி அவங்கள அப்லிஃப்ட் பண்ண என்ன பண்ணலாம், அது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு ஈஸியா சொல்லியிருந்தாங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த சொல்லாம மாதிரி நீங்க இந்த மாதிரியும் பண்ணலாமே, இவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லலாமே, இந்த மாதிரி இவங்க கிட்ட பேசலாமே அப்படின்னு ரொம்ப நார்மலா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான டிஸ்கஷன், தோழமையோடு பழகுங்கள் தோழர்களே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பேசிக்கா வந்து ஃபெமினிசம் அந்த மாதிரியான நூல்கள்லாம் படிக்கிறப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா ஆண்களை வந்து ஒரு மாதிரி இது பண்றாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த நூல் கொடுக்கவே இல்லை. அப்ப நம்ம சாப்டருக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து துப்பட்டா போடுங்க தோழி. நீங்க ஏன் நீங்க துப்பட்டா போடல? நான் எப்பவுமே போட்டதில்லை. 7th 8th படிக்கும்போது டைம்ல வந்து வீட்டுல சொல்லுவாங்க, ஐயோ வெளில போறியா துப்பட்டா போட்டு போ, ஏன் பேண்ட் போட்டுட்டு போற, சுடிதார் மாத்திட்டு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஏன் நம்மள மட்டும் சொல்றாங்க, தம்பி ஷார்ட்ஸ்ல போறான், ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டு போறான், அவனை யாருமே எதுவுமே அந்த மாதிரி நான் யோசிச்சதுக்கு அப்புறம் நான் தனியா இருக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நான் ஏன் என்னையே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுக்கணும், எனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ நான் அதை போடுறேன், மற்றவங்களுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நான் அதுக்கு எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற தாட் நிறைய பேருக்கு வர விடுறது இல்லை. நம்ம எல்லாரையும் இது போடுங்க அதை போடுங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இதுக்கு ஒரு முடிவே இல்லை. இன்னும் நிறைய பெண்கள் அது துப்பட்டா போடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுடைய மார்பகங்கள் வெளியில தெரியுது, அதை மறைங்க அப்படின்னு. மார்பை வந்து ஒரு அருவருக்கத்தக்க பாகமா வந்து போர்ட்ரே பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து, அப்ப என்னுடைய உடல் வந்து அசிங்கமா, நான் அதை வெளியில காமிக்கிறது வந்து இது வந்து தவறான உறுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது வந்து ரொம்ப ஹார்ட்டிங்கா இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரி விமென்கே அவங்க பாடிஸ் மேல ஐயோ தெரியுது, ஷேமா இருக்கு, இல்ல எனக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு, we don't love ourselves. அதுவே அந்த துப்பட்டா போடுங்க, இல்ல இதை மறைங்க, இங்க தெரியுது அங்க தெரியுது, ஏன் இப்படி போட்டுட்டு போற, மேல ஜாக்கெட் போட்டுட்டு போ, இல்ல ஸ்டோல் துப்பட்டாக்கு நிறைய இது இருக்கு, வெரைட்டிஸ் ஆஃப் துப்பட்டா இருக்கு, அதுல ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போங்க அப்படின்னு வயதுக்கு வந்த உடனே பழக்கப்படுறாங்க. பெண்ணை வந்து பெண்ணுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்காம, ஆடை சார்ந்த கட்டுப்பாடுகளை விதிக்காம, பெண்களை அவங்களோட ஆடைகளை அவங்களே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்ற சாப்டர் தான் இது. அடுத்து வந்து யாருங்க இந்த குடும்ப பெண்? குடும்ப பெண்ணா யாருங்க? இல்ல இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வந்துருச்சுங்க, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும், இல்ல இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கூட வந்துச்சுங்க, அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்லா என்ன சொல்றது அழகா இருக்கணும், ரொம்ப பெரிய மேஜர் படிச்சிருக்கணும், ஆனா 7 வருஷம் வீட்டுல இருக்கணும், வேலைக்கு போக கூடாது, குழந்தையோட வந்த உடனே குழந்தை பெத்துக்கணும், அப்புறம் 7 வருஷம் அந்த குழந்தைய வளர்க்கணும், 7 years அதெல்லாம் மென்ஷன் பண்றாங்க. அதுல நல்லா சமைக்க தெரிஞ்சுக்கணும், வீட்டை நல்லா பாத்துக்கணும், எல்லாத்தையும் மதிக்கணும். என்ன சொல்ல வரானா, எனக்கு ஒரு வேலைக்காரி வேணும், சிம்பிள். அதுவும் என்ன சொல்றது, கோல்டு மெடலிஸ்ட் வேலைக்காரி தான் வேணும் அப்படின்றாங்க. ஏன்னா மத்தவங்க கிட்ட அந்த ட்ராஃபி வைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, மத்தவங்க கிட்ட லுக் அட் மை வைஃப் அப்படின்னு காட்சி பொருளா. கண்டிப்பா. சோ இதுக்கு பேர் என்னன்னா, இதுக்கு பேர் தான் குடும்ப பெண். இப்படி இருந்தா குடும்ப பெண். வீட்டுல யாரையும் எதிர்த்து பேசலன்னா குடும்ப பெண், எல்லாரும் சொல்றதை கேட்டா குடும்ப பெண், வெளியில போகாம இருந்தா குடும்ப பெண், நீங்க சொல்றது நல்லா சமைக்க தெரிஞ்சா ரொம்ப ரொம்ப குடும்ப பெண். ஏன் ஆண் சமைக்க மாட்டானா, அவனுக்கான சாப்பாடு அவனே செஞ்சுக்க மாட்டானா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. குடும்ப பெண்ணுக்காக நம்ம வரையறுத்து வச்சிருக்கிற இது இருக்கு இல்லையா, அது வந்து குடும்ப ஆண் இல்ல. அவங்க குடும்ப ஆணுன்னு ஒரு வார்த்தையே இல்ல. நீ வந்து பட்டை போட்டுக்கோ, நீ வந்து கொட்டை போட்டுக்கோ, நீ வந்து இந்த ஷர்ட் பட்டனை மூடு, வேட்டி சட்டை அணிஞ்சுக்கோ, நல்லா நீட்டா கொண்டை போட்டுக்கோ, அப்படிலாம் எவனும் சொல்றதே இல்ல. நீ என்ன வேணா பண்ணு, படிக்காம இரு, சம்பாதி, வீட பாரு, வெளியில போய் ஊர் சுத்து, எதுவுமே அந்த மாதிரி ஒரு இதுவே வைக்கிறது இல்லை நம்மளுக்கு, நம்ம ஆண்களுக்கு. நம்ம கலாச்சாரம் வந்து பெண்களை வந்து கட்டுப்பாடுகளை வந்து பெண்கள் மேல திணிக்கிற ஒரு கலாச்சாரமா தான், ஒரு ஹைரார்கியல், ஒரு பாட்ரியார்கியல் சொசைட்டியா தான் இருக்கு. ஒன்னா கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்கள் அவங்களுக்கு என்னன்னா, ஆண் வந்து வேலைக்கு போறானா, ஆண் வந்து உழைக்கிறதுக்கு போறானா, ஆண் வந்து சம்பாதிக்கிறானா, நீ சாப்பிடறதுக்கான பணத்தை அவன் ஈட்டுறானா, அதனால அவன் முன்னாடி சாப்பிடணுமா, நம்ம பின்னாடி சாப்பிடணுமா. வீட்டுல வந்து இவங்க சும்மா ஜாலியா டிவி பாத்துக்கிட்டு சீரியல் பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பணம் எப்படிங்க வரும்? சோ இப்படியான குடும்ப பெண்ணுக்கான இலக்கணம் இப்படி வகுக்கப்படுது. அடுத்த சாப்டர்ல இந்த குடும்ப பெண் எப்படி வந்து ஒரு பதவி உயர்வு பெறுகிறாள் அப்படின்னா, அது என்னங்க வீட்டுல விசேஷம், அந்த குடும்ப பெண் அது ப்ரமோஷன் ஆகுறது வந்து என்னன்னா, அவ வந்து கன்சீவ் ஆகுறது. அதுதான் பொண்ணு பிறந்த உடனே ஃபுல் டைம் டேபிள் போட்டு வச்சிடுறாங்க.
இந்த வயசுல இது, இந்த வயசுல இது, இந்த வயசுல இது, இந்த வயசுல இவங்க என்ன கேட்கலன்னா நைட்டு மேட்ரு பண்ணீங்களா அப்படின்னு தான் கேட்கல. அத தவிர இல்ல வீட்டுல அதுவுமே கேட்பாங்க. அப்படியா நைட்டு சந்தோஷமா இருந்தீங்களா, அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கானுங்க இவனுங்க. கல்யாணம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் நைட், ஹலோ ஜான், எஸ்டர்டே மேரேஜ், டுடே வைக்கம், நைட் வாட் ஹேப்பன், அந்த மாதிரி பெண்ணினுடைய குழந்தை பெறுதல் அப்படின்றது வந்து குழந்தை பெறுதலோ உடல் உறவு கொள்ளுதலோ அது அவளோட சாய்ஸ். நான் குழந்தை பெத்துப்பேன், நான் மேட்டர் பண்ணுவேன், பண்ணாம இருப்பேன், நீ யாரு என்னைய கொஸ்டின் பண்றதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இது வந்து அவளோட ஃபேமிலி மட்டும் இல்லாம யார் வேணா அவளை இந்த கேள்வி கேக்குற மாதிரி. ஆன்டி ரோட்ல போற, என்னமா ரோட்ல காய்கறி விக்கிற ஆன்டி, எல்லாரும் ஆன்டி மட்டும் இல்ல அங்கிள்ஸ், என்னமா ஒண்ணு வீட்டுல விசேஷம் இல்லையா, வீட்டுல விசேஷம் இல்லன்னு வச்சுக்காங்களேன், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது, இந்த பொண்ணு உனக்கு எதுவும் பிரச்சனையாவா அப்படின்ற மாதிரிதான் இந்த ஆரம்பிச்சிருவாங்க, அதையும் இவங்க மேல போட்டுருவாங்க. ஸோ அந்த வீட்டுல விசேஷமா அப்படின்ற அந்த குழந்தை பெத்துக்கிற இது வந்து அது வந்து பெண்ணோட உரிமை அப்படின்றதே வந்து புரியாம இந்த சமூகம் வந்து என்னென்னவெல்லாம் அவளை சைக்காலஜிக்கலா ப்ரெஷரை உண்டாக்குது அப்படின்றது வந்து இந்த வீட்டுல விசேஷம் அப்படின்ற சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து பெண்ணுக்கு புடவைதான் வசதியா 4வது அத்தியாயம். நீ ஏன் சாரி கட்டுறது இல்லாம கொரியா வந்ததுக்கு அப்புறம்? நான் எப்பவுமே சாரி கட்ட மாட்டேன். சாரி கட்டினாதாங்க ஒரு இது மாதிரி, என்ன சொல்றது, நீங்க வேஷ்டி கட்டல, லுங்கி போடல, எங்களுக்கு தேவையில்ல, உங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு எதுவும் அந்த மாதிரிலாம் சொல்லல யாரும். வேட்டி கட்டணும் சேலை நாங்க தான் சொல்லுவோம். நீங்க தான் சொல்லுவீங்க, புடவை கட்டினாதான் நீங்க லட்சணமா இருக்கீங்க, புடவை கட்டினாதான் நீங்க அழகா இருக்கீங்க, புடவை கட்டினாதான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும் போல தோணுது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லுவாங்க. கையெழுத்து கும்பிடணும் போல தோணுது அப்படிலாம் சொல்லுவோம். அதான் இது வந்து இன்டர்ன், அது வந்து பெண்ணோட சாய்ஸ் அப்படின்றது வந்து இந்த சமூகம் வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ என்ன ட்ரெஸ் பண்ணணும்னு கூட அவங்கதான், அதுதான் எல்லாமே வந்து ஒரு பொண்ணுனா இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், முடி இந்த லெங்க்த்ல இருக்கணும், ஸ்கின் இந்த கலர்ல இருக்கணும், தலைய வேற விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஆமா, என்ன பண்றது, பொட்டு வைக்கல, வளையல் போடல, சாரி கட்டல, துப்பட்டா போடல, எல்லா கலாச்சாரத்தையும் மீறிட்டு கொரியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்குன்னு சாரி கட்ட வேண்டாம்னு நான் சொல்லல, அதுவும் கம்ஃபர்டபுளா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க. அது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அத வந்து ஆண் குறைந்தபட்சம் கேட்காம இருங்க. நீங்க என்ன ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு ஆண் கேட்காம இருக்கிறது வந்து உசிதம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மூவிஸ்லயுமே அது ரொம்ப, அந்த பொண்ணு அது வரைக்கும் ஒரு காலேஜோ இல்லாட்டி ஹை ஸ்கூல்ல இருக்க பொண்ணு அது வரைக்கும் நார்மல் ட்ரெஸ்ல பாத்துட்டு அவ சாரில வரும்போது அப்படியே பயங்கரமா அது ஓவரா வந்து ரொமான்டிசைஸ் பண்றது. அப்படியே அந்த பேக்ரவுண்ட், பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டதுண்டா, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் என்ன அங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிருவானுங்க. சேலை கட்டுறத வந்து புனிதப்படுத்தி ரொமான்டிசைஸ் பண்ணி சேலை கட்டுங்கள் தோழிகளே அப்படின்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்து. நெக்ஸ்ட் 5th சாப்டர் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறத வந்து பெருமையா நினைத்து கொண்டிருக்கும் பெண்கள், அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறத வந்து தாழ்வா, நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படின்னு ஒரு, நீங்க என்ன பண்றீங்க, நான் இந்த வேலைக்கு போறேன். நிறைய பேரு நான் மிடில் ஸ்கூல் அந்த மாதிரி, நான் 8th standard 9th standard படிக்கும் போது எங்கள் வீடை சுற்றி இருந்த நிறைய ஆன்டிஸ் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள்லாம் MBA வரைக்கும் படிச்சிருப்பாங்க. ஆனால் they will still be at homes taking care of their children. குழந்தைய பார்த்துட்டு, ஏன்னா கல்யாணம் ஆனால் நான் ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளோதான். நீ அதுக்கு முன்னாடி என்ன வேணால் படி, என்ன வேணால் வேலை பாரு, ஆனால் கல்யாணம் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு ஒரு பர்சனலாக அது ரொம்ப ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன், 12th வரைக்கும் படிச்சப்போ ஒரு என்ன ஜூனியர் எனக்கு அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். எங்க போனாலும் கோல்டு மெடல் தான். சவுத் ஜோனா போடு கோல்டு மெடல், நார்த் ஜோன் நேஷனல். என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடுனாங்க? அத்லெட்டிக்ஸ், ஜாவ்லின் த்ரோ, ஷார்ட் புட்டு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், டிஸ்கஸ் 3ம் பண்ணோம். 3லயும் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சுட்டு கோல்டு அடிச்சிடும். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, அந்த பொண்ணு வந்து இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி வேற எங்காவது கண்ட்ரிஸ் போய் விளையாடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ அந்த பொண்ணு வந்து சேட்லி கல்யாணம் பண்ணிட்டு நார்மலா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா, இவங்க நம்ம சமூகம் வந்து சொல்லி வச்சிருக்கல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அந்த தத்துவத்துக்கு குடும்ப பெண், அந்த குடும்ப பெண்ணுக்குள்ள இருந்துகிட்டு அப்படியா அப்படி இருக்காங்க அவங்க. எனக்கு வந்து அதை பாக்குறப்ப இதை சொல்லலாமான்னு கூட தோணுச்சு. எனக்கு சொல்லலாமா வேணாமான்னு தோணுச்சு. பட் இதை சொல்லணும், பரவாயில்ல, நான் நேம் சொல்லல, சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு.
ஸோ அப்படிதான் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு ஹாண்டிங்கா இருக்குது. ஸோ அடுத்த சாப்டர் வந்து உங்களிடம் சுயப்பறிவு இருக்கா, செல்ஃப் கம்பேஷன் இருக்கா அப்படின்ற ஒரு சாப்டரு. ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. நான் வந்து ஒரு நாய்க்குட்டி வாங்கலான் இருந்தேன். வாங்க வேண்டியதானே அப்படின்னா, வாங்குறதுக்கு பணம் இல்லையா அப்படின்னா, பணம்லாம் இருக்கு, அது போய் என் புருஷன்ட்ட கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஃபினான்ஷியலை விட ஒரு பெர்மிஷன் கேட்கிறோம். சோ நம்ம வந்து மத்தவங்கள வந்து என்ன நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற நமக்கு நம்ம பண்ணிக்கிறது வந்து நமக்கு வந்து ஹெல்தியா இருக்கா, நம்மள வந்து நம்ம சரியா பாத்துக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒர்க் பிளேஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் தப்பு பண்ணிடுறான், லேப்ல ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறான். நான் என்ன சொல்லுவேன், பரவாயில்ல, இந்த சின்ன தப்பு தானே, இது ஓகே தான், பாத்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம்ன்றான் அப்படின்ற ஒரு இது இருக்கும்ல. நான் சொல்லுவேன்ல, அதே அந்த அந்த கர்ட்டசி எனக்கு நானே காமிச்சுக்கணும், பெண்களை சொல்லிக்கணும். இட்ஸ் ஓகே டியர், ஓகே தான் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப நல்லா அழகா சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலி அந்த சாப்டர் ரொம்ப இமோஷனலா இருந்தது. ஸோ 7வது சாப்டர் வந்து இந்த சோகால்டு கற்பை நொடிக்கு நொடி நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றது. ஸோ பெண்கள் வந்து இந்த கற்பை வந்து என்ன சொல்றது, டசன்ட் மேட்டர், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகல, இண்டிவிஜுவலா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த சூழல்ல இருந்தாலும் அவங்க வந்து நான் கற்போட தான் இருக்கேன் அப்படின்ற இந்த கற்புன்ற வார்த்தையே முதல்ல வந்து ரொம்ப தவறான கற்பிதம் தான். அது வந்து ஆண் வந்து பெண்ணை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சொல் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கு. ஸோ இது எப்படின்னா, ஒரு பெண் வீட்டுல இருக்காங்க, கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்றப்போ ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா ஒரு போன் வருதுன்னா, இல்ல என் பாஸ் தான் பண்ணாரு, என் ஆபீஸ்ல இருந்து பண்ணாங்க, ஒர்க்குக்காக பண்ணாங்க, அதுவும் லேட் நைட் ஒரு 6 o'clock மேல அவங்க வெளியில போனாலோ இல்ல யார் கூடயாவது போன் பேசினாலோ, ஒரு பையன் கிட்ட பக்கத்து வீட்டு பையன் கிட்ட பேசினாலோ, அது வந்து எல்லார்கிட்டயும் நான் இதுதான் பேசினேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீங்க யாருகிட்ட பேசணும்னா வீட்டுல இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க, ஆனாலும் நான் சொல்லணும். அது மட்டும் இது வந்து ஃபேமிலியில இருக்கிற பெண்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப தனியா இண்டிபெண்டா ஒரு உமன் இருக்காங்கன்னா, பக்கத்து வீட்டுல ஒரு ஆன்டி இருந்தாங்கன்னா அந்த ஆன்டிக்கு நான் நிரூபிக்க வேண்டியதா இருக்கு என் கற்பை அப்படின்னு. அந்த மாதிரியான சூழல் இப்ப வந்து இப்ப வெளியில ஒரு இண்டிபெண்டன்ட் விமன் வந்து வெளில போயிட்டு வர்றாங்கன்னா, வீட்டுக்கு வர்றாங்கன்னா, அந்த பெண் வந்து அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட என்ன நிரூபிக்கணும்னா, நான் அந்த ஆண் கூட வெளியில போகல, ஒரு பெண் கூட தான் வெளியில போய், என்னன்னா நான் யாரு கூட வெளியில போயிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுல அந்த ஆண்டி வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இன்னைக்கு நிலவுது. சோ பெண் வந்து தொடர்ச்சியா அவளோட கற்பை ஆண்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் நிரூபித்துக் கொண்டே இருக்க, மெனக்கெட்டு கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது. 8வது சாப்டர் வந்து உன் சம்பாத்தியம் உன் உரிமை. இது வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசுறது. இதை பத்தி இமயம் ஒரு சிறுகதை எழுதிப்பாரு. அந்த சிறுகதையில வந்து என்னன்னா, அவங்க பஞ்சாயத்து பிரசிடென்டாலாம் இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்க, ஒரு 1 lakh சேலரி வாங்குவாங்க. ஆனா அவங்களோட ஏடிஎம் கார்டு அவங்க கிட்ட இருக்காது, அவங்களோட கணவர்கிட்ட தான் இருக்கும். சோ நீ என்ன வேணாரு, நீ வந்து யுஎனோட பிரசிடென்டா வேணாரு, ஆனா ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடுத்துரு. ஏடிஎம் கார்டை என்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்கணும்னா கூட அந்த ஆண்கிட்ட போய், ஏனுங்க 33 ரூபா கொடுங்க, நான் போய் சானிட்டரி நாப்கின் வாங்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையை தான் இந்த சமூகம் வந்து பெண்களுக்கு உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ட்ரூத். ஸோ ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து பெண்ணுக்கு வேணும். ஆனா இது என்ன சொல்லப்படுதுன்னா, பெண்ணுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது. உனக்கு தான் இந்த படத்துல சொல்லுவான்ல, பங்கு உனக்கு மேத்தமேட்டிக்ஸ் வராது, அந்த மாதிரி பெண்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் வராதுல்ல, அதனால ஆண் தான் பினான்ஸ் ரொம்ப பெட்டரா பாத்துப்பான் அப்படின்னு ஆண் வந்து பெண்ணை நம்ப வச்சு அந்த ஏடிஎம் கார்டை அவங்க கிட்ட இருந்து பிடிக்கி நாங்க ஜாலியா இருப்போம். இப்ப வந்து ஆணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆண் வந்து அவன் விரும்பும்படி செலவழிக்கலாம். ஆனா பெண் வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறதுக்கு கூட வாங்கிட்டா, ஏன் இந்த வாட்டி மளிகை சாமான் போன வாரம் நான் தான், ஏடா உனக்கு விலைவாசி என்னன்னே தெரியாது, உனக்கு இன்ஃபிளேஷன் ஒண்ணு இருக்கிறதே தெரியாது. எங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்ச நான் சார்ந்த ஆண்களுக்கு தக்காளி எவ்வளவு, வெங்காயம் எவ்வளவு, வெங்காயம் ஏன் இந்த வாரம் 150 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்லாம் தெரியவே தெரியாது.
ஆனா அவங்க கிட்ட பணம் இருக்கணும். மணியை வந்து பெண் கிட்ட கொடுத்துட்டா அவ வந்து ஒரு 4 இடத்துக்கு போயிடுவா. ஸோ அந்த மாதிரி பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. அது வந்து எப்படின்னா பெண்ணினுடைய சுயமரியாதையே கேள்விக்குறியாக்குது. அவளுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, என்னுடைய ரெஸ்பெக்ட் எல்லாம் அடமானம் வச்சுட்டு நான் போய் அவன்கிட்ட காசு கேட்கற மாதிரி ஒரு நிலைமைதான் இந்த குடும்ப சூழல் உருவாக்கி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து கல்யாணம் தான் பெண்ணுக்கு எல்லாமுமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் தாங்க, அதனாலதான் நான் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணலன்னா பாவங்க, மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்னங்க இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? ஏங்க இதுக்கு கல்யாணம் பண்ணாதாங்க ஒரு சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இல்ல தேவையில்ல, பரவாயில்ல. ரெஸ்பெக்ட் வேண்டாம். அந்த ரெஸ்பெக்ட்லாம் உங்களுக்கு வேணாமா? அது அப்படிதான் எனக்கு ரெஸ்பெக்ட் வரணும்னா என்ன வேண்டாம். என்னுடைய கல்வி, என்னோட கல்விக்கு இல்லாத மரியாதை, நான் ஒரு என்னோட ஐடென்டிட்டிக்கு இல்ல, என்னோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு இல்லாத ஒரு மரியாதை, அந்த ஃபேமிலி, அந்த கல்யாணம், அந்த மஞ்சள் குங்குமம், அந்த தாலியின் சிறப்பு பெண்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு ஒரு பெட்டிஷ் போலங்க. தாலி பெட்டிஷ், மஞ்சள் குங்கும பெட்டிஷ், சேலை பெட்டிஷ், கொலுசு பெட்டிஷ், எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு பெட்டிஷ். இந்த எல்லா பெட்டிஷையும் பெண் மேல திணிச்சு இவன் அழகு பார்த்து ஆர்காசம் அடைஞ்சுக்கிறான். ரொம்ப சிரிப்பா இருக்கு அது சொல்றதுக்கான. எல்லாமே வந்து பெண்கள் மேலதான் திணிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் வந்து ஆண் துணை இல்லாத ஒரு பெண், சோ ஆண் துணை இல்லாத பெண் வந்து வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு பெண் அப்படின்றத வந்து நம்ம இங்க கட்டமைச்சு வச்சிருக்கிறோம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு துறையில மிகப்பெரிய இடத்துக்கு போனவங்க வந்து இது வந்து கல்யாணம் ஆகாம இருக்காங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி இருக்காங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகி கணவன் இல்லாம இருக்காங்க. அந்த மாதிரியான பெண்கள் தான் வந்து ரொம்ப பெரிய இடத்துல ரொம்ப பெரிய ஆளுமை பொறுப்புகள் எல்லாம் இருக்காங்க. அப்படி கல்யாணம் வந்து ஒரு பெண்ணினுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தடையா இருக்கு அப்படின்றத பெண்கள் நினைக்கிறாங்க. சோ அதனால பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு திருமணம் வேணாம், இல்லைன்னா இப்போதைக்கு எனக்கு திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து குறைந்தபட்சம் இந்த சமூகம் வந்து அதை வந்து அது அவளோட சாய்ஸ், எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கிற மாதிரி அந்த பெண்ணுக்கு ஒரு சாய்ஸ் இருக்க கூடாதா? அதையே வந்து மங்களம், மஞ்சள், குங்குமம், சேலை, பொட்டு, ஐதீகம், நீ வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு இந்த சமூகத்துக்கு லைஃப்ல வந்து அடுத்த ஸ்டேஜ் இது, இதையும் கடந்துதான் ப்ரமோஷன். வயசுக்கு வர்றது ஒரு ப்ரமோஷன், கல்யாணம் ஆகுறது இன்னொரு ப்ரமோஷன், குழந்தை பெற்றுக்கிறது இன்னொரு ப்ரமோஷன், ரொம்ப பெரிய சக்சஸ் எதுனா சுமங்கலியா போய் சேர்ந்துடுறது. டேய் யாரா நீங்க? சோ என்ன சொல்ல வராங்கன்னா, பெண்கள் வந்து அவரவர் விருப்பம் போல அவர்களுக்கு வாழ உரிமை இருக்கிறது. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம், பேசிக்கான விஷயம். எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணாம இருக்கேன். That's it. I am smart enough to take my own decisions, to lead my life, to design my life however I want. அதனால ஆண்களும் வந்து எங்களை நாங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். பெண் வந்து வேலைக்கு பெண் வந்து அவ வந்து திருமணம் செய்து கொள்ளாம இருக்கா அப்படின்றத வந்து ஆண் வந்து ஏத்துக்க பழகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நாங்க இன்னும் பழகல. அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க தான் சிறப்பா பண்ணுவீங்க. மல்டி டாஸ்கிங் ஒரு கையில சமைக்கலாம், ஒரு கையில பாத்திரம் கழுவலாம், ஒரு குழந்தை கத்திக்கிட்டு இருக்கும் அதுக்கு கழுவி விடலாம், சமைச்சிட்டு இருப்பாங்க. அங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டீ போடுமா அப்படின்னாரு, டீ போட்டு எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. மல்டி டாஸ்கிங் பெண்களுக்கு தாங்க வரும். அதான் பாருங்க இப்படி அப்படின்ற ஒரு பெய்ய சொல்லி அதையே அந்த பெண்ணை செய்ய சொல்லி அவளுக்கு ஒரு மென்டல் பீஸ் இருக்கும், அவளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட சொல்றாங்க. அந்த மைண்ட்ஃபுல்னஸ் கான்செப்ட சொன்னவர் வந்து திக் நாட் ஹேன் அப்படின்றவரு. சோ அந்த கான்செப்ட்ல வந்து ஒரு வேலைய முழு மனதோட ஒரு டைம்ல செஞ்சாதான் அதை வந்து கம்ப்ளீட்டா என்னால செய்ய முடியும். அரக்கப்புறம் இங்க தோசை ஊத்திட்டு, அங்க குழந்தைய பாத்துக்கிட்டு, அங்க கணவனுக்கு டீ கொடுத்துக்கிட்டு, போய் காலம் தூக்கிட்டு, அது வந்து ஒரு அவளுடைய மென்டல் பீஸ பாதிக்கிற ஒரு விஷயம். அத வந்து பெண்கள் செஞ்சா சரியா இருக்கும், மல்டி டாஸ்கிங் வந்து பெண்களுக்கானது அப்படின்றது அதுக்கு சயின்ஸே இருக்கு அப்படின்னு ஒரு சூடோ சயின்ஸ பேசி அதை வந்து நம்ப வச்சு, ஆமா இல்ல நாங்க மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், இங்க பாரு நான் தோசை ஊத்த முடியும், இங்க பாரு நான் குழந்தைய பார்த்து அப்படின்னு பெண்களையே நம்ப வச்சு அப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா. ஆமா. சோ அது வந்து ஒரு கிரீடம் மாதிரி உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. சோ பெண்ணே வந்து அத நம்புறா, என்னால மல்டி டாஸ்கிங் செய்ய முடியும் அப்படின்னு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிரீடத்தை கழட்டி வச்சிருங்க, அதெல்லாம் பண்ண வேணாம், அந்த கிரீடமே உங்களுக்கு வேணாம், நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா அந்த விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது. அது எல்லாத்துக்குமே பொருந்தும் தான், ஆணுக்கும் தான். அது எல்லாருக்குமே யாருமே பண்ண மல்டி டாஸ்கிங் தேவையில்ல, ஒரு வேலையை ஒழுங்கா பண்ணு. 9-12 கையா இருக்கு உனக்கு, அந்த காஃபி அவன் போட்டுக்கலாம், போட மாட்டான். பெண்ணுக்கு பேரழகு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அடுத்த சாப்டர் தான் மல்டி டாஸ்கிங். கிரீடத்தை கழட்டி வைக்க சொல்லியாச்சு. அப்புறம் அந்த கிரீடத்தை கழட்டி வச்சு இப்போ ஒரு கிரீடத்தை கொடுக்குறோம் நாங்க உங்களுக்கு, ஒரு பேரழகு அப்படின்ற ஒரு கிரீடத்தை. அது எதுல எல்லாம் பேரழகு இருக்கு? கோல்டு.
இன்வெஸ்ட்மெண்ட். பெண்களுக்கு வந்து 100 சவர நகை போட்டு திருமணம் செய்து வைக்கிறது தான், அந்த பெண்ணை 100 சவர நகையோட பாக்குறது தான் எங்களுக்கு அழகே. அதைத்தான் நாங்க பேரழகுன்னு சொல்லுவோம். ஆனா கேரளால விஸ்மயான ஒரு பொண்ணு 5500 ரூபா தான் காலேஜ் ஃபீஸ். ஆனா அந்த பொண்ணோட திருமணத்துக்கு 1 ஏக்கர் நிலம், 100 பவுன் நகை, ஒரு காரு எல்லாம் கொடுத்து திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கேட்ட 5500 ஃபீஸை அவன் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த பொண்ணு வந்து சேட்லி அவங்க கொலை செஞ்சுட்டாங்களா தற்கொலையா அது எதுன்னே தெரியல, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இவன் என்னென்ன பண்ணிருக்கான்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கார் கேட்டிருக்கான், 12 லட்சம் ரூபா போட்டு கார் வேற வாங்கி கொடுத்துருக்காங்க. கார் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த கார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கான். ஆக்சுவலா 12 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடுத்தது பெருசு. ஆனா நீ 5500 ரூபா அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உன்னால இது இல்ல அப்படின்றது வந்து படிச்சுட்டானா கேள்வி கேட்பால. அதுதான் சொல்றேன். நான் வந்து இது வந்து என்ன மாதிரியான பேரழகா இருக்குன்னா, நான் ஒரு பிள்ளைய பெத்துட்டேன், அவளுக்கான நகைகளை சேமிச்சிட்டேன், அவளை 100 பவுன் நகை போட்டு அழகு பார்த்து அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன், அதுதான் எனக்கு பேரழகான விஷயம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. பெருமையா வந்து நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், எனக்கு அது ஒரு பெருமை. பெண் குழந்தைன்னு பிறந்த உடனே வீட்டுல நகை சேர்க்க ஆரம்பிச்சிடறாங்கல்ல, அது வந்து அவளுக்கானது. ஆனா அந்த நகை வந்து நீங்க கல்யாணம் ஆகி 100 பவுன் போட்டுட்டு போறீங்கல்ல, உங்களுக்கு உதவுமான்னு கேட்டா உதவாது. அந்த பொண்ணு அந்த நகையையும் நாங்க வாங்கி வச்சுப்போம் எங்க வீட்டுல, இங்க குடும்பம் இருந்தா பத்திரமா இருக்காது. ஏன்னா 100 பவுன் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, யாரும் 100 பவுன் நகை போட்டு காலேஜுக்கோ ஷாப்பிங்கோ போக மாட்டாங்க, அதனால நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொண்டு போய் பேங்க்லயோ இல்ல எங்களுக்கான செலவுகளையோ பார்த்துட்டு அந்த 100 பவுனையும் நான் வந்து ஒரு பெண்ணுக்காக சேமிக்கிறேன் அப்படின்னு ஒரு குடும்பத்துல இருந்து சேமிச்சு வைக்கிறாங்க. அந்த குடும்பத்துல இருந்து சேமிச்சு வச்சு அந்த பொண்ணுக்கு போட்டு அனுப்புறாங்க. அந்த பொண்ணுக்கு தான் சொல்லி சேர்க்கிறாங்க. ஆனா அந்த நகை அந்த பெண்ணுக்கு உதவுறது இல்ல அப்படின்றது இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள். இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இல்ல, எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க. சோ அதனால வந்து நகை வந்து எந்த விதத்திலயும் பெண்களுக்கு அழகையோ உரிமையோ சுதந்திரத்தையோ எல்லாம் தர்றதில்ல. அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நீங்க கருதுனீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேற வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, வேற ஷேர் இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ அந்த மாதிரி டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நீங்க செலவு பண்ணி உங்களுடைய கையிலேயே பினான்ஸை வைத்திருக்குமாறு பெண்களுக்கு அன்பாக சொல்லியிருக்காரு. அறிவையும் தகுதியையும் திறன்களையும் வளர்த்து கொண்டு எல்லாத்தையும் அரவணைச்சு போற பெண் தான் பேரழகான பெண் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனலான ஒரு டச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்குலாம் கூஸ் வந்துருச்சு அதை படிச்சப்ப. சரி, ஓகே, நகை போட்டோம், வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம், நீங்க வேலைக்கு போலாமா வேணாமா திருமணத்துக்கு அப்புறம்? இனிமேல் இது எங்க டிசிஷன் இல்ல, இது வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இனிமேல் நீ எங்களோட சொத்து கிடையாது. ஆக்சுவலா பெண் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறதுக்கு இப்ப போராட வேண்டியதா இருக்கு. நான் இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு இல்ல நீ காலேஜ் எல்லாம் முடிச்சு விட்ட, இதுக்கு நம்ம குடும்பத்துக்கு அந்த தகுதி போதுமானது, இந்த டிகிரி தான் ஒரு குவாலிபிகேஷன் உன்னை நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு, அது வேலைக்கு போறதுக்கான குவாலிபிகேஷன் கிடையாது, ஒரு நல்ல வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான குவாலிபிகேஷன் தான் அது. எங்க பொண்ணு பிஇ படிச்சு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு எல்லாம் போவேனா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் மெய்டாரு குழந்தைக்கு ஆய்க்கல்வி. திருமணத்திற்கு பிறகு ஃபர்ஸ்ட் நைட்லயே வந்து உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ மேரிட்டல் ரேப் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துருமா, நீ வந்து இந்த குழந்தைய பாத்துக்கணும், அதனால நீ வேலைக்கு எல்லாம் போக முடியாது, அதனால வேலையை ரிசைன். நீங்க ஆல்ரெடி வேலைக்கு போயிருந்தா கூட வேலையை ரிசைன் பண்ணிரு. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கு. டே கேர் சென்டர்ஸ் இருக்கு, கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, சைல்டு கேர், அந்த மாதிரி இது அந்த மாதிரி குழந்தைகள் காப்பகங்கள்லாம் இருக்கு. ஸோ அங்க போய் குழந்தைய விட்டுட்டு நீ போய் ஃபினான்ஷியலா இண்டிபெண்டா இரு, அதுதான் புத்திசாலித்தனமானது, அதுதான் உனக்கு சுயமரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது நல்லா இருந்துச்சு. அப்போ இன்னும் வேலைக்கு போகணுமான்னு கேட்டா கண்டிப்பா போகணும் தான். சோ அடுத்த சாப்டரும் அதே தான் சொல்றாங்க, கண்டிப்பா திருமணத்திற்கு போகணும், திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு போகணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வேலைக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஏன்னா ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி செட்டப்ல போயிட்டீங்க, கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டீங்க, அங்க போய் இங்க இன்லாஸ் கூட ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ பேன் தான் இருக்கணும், உங்ககிட்ட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸே கிடையாது, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ அந்தப்ப அப்படி வந்து நீங்க சுயமரியாதை இழந்து நிற்க நேரிடும். பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அதனால நீங்க கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி வேலைக்கு போக வேண்டிய அவசியத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. இந்த ஸ்டீவ் ஹார்வி ஒண்ணு சொல்லுவாப்ல, வீட்டுல வந்து 2 அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒண்ணு வந்து கணவனோட அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து மனைவியோட அக்கௌண்ட், இன்னொன்னு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். அது எதுக்குன்னா, ஒண்ணு வந்து நான் சம்பாதிக்கிறத நான் செலவு பண்ணுவேன், நீ சம்பாதிக்கிறத நீ செலவு பண்ண, நம்ம 2 பேரும் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஒரு செலவாகுது இல்ல, அதுக்கு இன்னொரு அக்கௌண்ட் வேணும். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான தாட்,
பிராக்டிகலான தாட் அது. சோ அதனால என்ன பண்ணுங்க, இவங்க அதுல அதை சொல்லல, நம்ம சொல்றோம். ஸ்டீவ் ஹார்வியோட கருத்து, ஒரு ஆணினுடைய கருத்தை நான் வந்து இங்க பதிவு பண்ணுவேன். இது வந்து வேலை வந்து ஒரு பணி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, பணத்தை மட்டுமா கொடுக்குமா அப்படின்னா அது கிடையாது. நீ வந்து ஒரு இடத்துக்கு போற, 4 பேர்த்த பாக்குற, உன்னோட அறிவை வளர்த்துக்கிற, உன்னோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணிக்கிற, உன்னோட தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணிக்கிற, நீ பொருளாதார அளவுல மட்டும் நீ வந்து ஷேப் ஆகல, நீ வந்து ஆஸ் அ பர்சனா நீ வந்து ரொம்ப உன்னையே ஷேப் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை பெண்கள் வந்து அதை வந்து வேலைக்கு போறதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸா சொல்றாங்க. சோ அடுத்த சாப்டர் வந்து உடற்பயிற்சி, பெண்ணுக்கு உடற்பயிற்சி அவசியமா அப்படின்ற ஒரு டாபிக். ஆண் பெண்ணை விட வலிமையானவன் அப்படின்ற ஒரு கற்பிதம் இங்க இருக்குல்ல. ஒரு விடலை பையன் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் போறான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா தன்னுடைய உடலை வந்து நான் வந்து பாடி பில்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆண் ஜென்ரலா நினைப்பான். அதுக்கு வந்து வீட்டுல அலோவ் பண்ணுவாங்க, போ நீ பையன் தானே, நீ போய் பாடியை டெவலப் பண்ணு, நீ வந்து ஸ்ட்ராங் ஆக்கு, உன்னோட மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆணுக்கு வந்து வலிமைதான் அழகு அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனா வந்து பெண் வந்து மென்மையானவள், ஒரு பூ போன்றவள், அவள் வந்து ஜிம்முக்கு எல்லாம் போய் அவளுடைய மசில்ஸ் வந்து பில்ட் பண்ண கூடாது. பெண் வந்து மெல்லிய உடலோட இருக்கணும், அவ வந்து பலவீனமா இருப்பா. ஆண் தான் வந்து பெண்ணை வந்து பாதுகாக்கணும், அவன் தான் வலிமையில் சிறந்தவன், அதனால நாங்கதான் வந்து பாதுகாக்கணும் உங்களை. சோ அதனால வந்து அது எங்களுடைய பொறுப்பு, அதனால நாங்க வலிமையா இருக்கோம், நீங்க வலிமையற்றவளா இருக்கீங்க, நீங்க ஜிம்முக்கு போக தேவையில்ல, நான் தான் உன்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்றது வந்து ஆணாதிக்க சமூகத்துல இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு விதி அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சோ இதனோட வெளிப்பாடு தான் என்னன்னா, மாடல்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த என்ன சொல்றது, ஜீரோ சைஸ்ட் மாடல்ஸ், அதுக்கு வெயிட் எல்லாம் இருக்காம பெண் வந்து நாங்க சொல்ற மாதிரி வலிமையோட மசில்ஸோட எல்லாம் இருக்கக்கூடாது. அவ வந்து ஒரு ஜீரோ சைஸ்டா அந்த ஹவர் கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும். அந்த மாடல் ஆகணும்னால அது வெயிட் கிரைட்டீரியா இருக்காம, ஒரு கொரியால சொல்றாங்க 48 kilograms தான் இருக்கணும், அதுக்கு மேல போனா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றது வந்து டேய் என்னடா அது அண்டர் வெயிட் 48 kilograms என்ன, எனக்கு புரியல என்ன நார்ம்ஸ் அது அப்படின்ட்டு. எனக்கும் அந்த மாதிரி ஒரு மாடலா இருக்கவங்க they really tall. மிஸ்டர் மெட்ராஸோ மிஸ்டர் இந்தியாவோ மிஸ்டர் தமிழ்நாடோ அவனுக்கு வந்து மசில் வந்து ஒரு அழகா பார்க்கப்படுது. ஆனா வந்து மிஸ் இந்தியாவோ மிஸ் யூனிவர்ஸோ மிஸ் இவங்க அவங்க வந்து ஒரு ஜீரோ சைஸ்ல ஒரு 48 கிலோல இருக்கக்கூடிய ஒரு, அதை யார் தீர்மானிக்கிறா? அதெல்லாம் டிசைட் பண்ற இடத்துல யார் இருக்கான்னா ஆண்கள் தான் இருக்காங்க. பெண்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும், அவங்களுடைய உடலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அண்டர்கோ பண்ற விஷயம் எல்லாம் வேற வேற. சோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய குழுக்களா சேர்ந்துட்டு பெண்களோட சேர்ந்து ஹைக்கிங் போறது, வாக்கிங் போறது, ஜாக் போறது, சைக்கிளிங் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். சோ ஆரோக்கியமா இருக்கிறது வேற, ஃபிட்டா இருக்கிறது வேற. இவன் சொல்றேன் அவன் சொல்றான்றதுக்காக நான் வந்து அவன் என்னை விமர்சனம் பண்ணிக்கிறான் அப்படின்றதுக்காக என்னோட உடலை வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி இது பண்ண தேவையில்ல, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ இந்த ஆணாதிக்க சமூகத்தில இருந்து இந்த உடல் அளவுலையும் மனதளவுலையும் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு ஜிம்மிங், இந்த எக்ஸசைஸ், இந்த உடலை பராமரித்துக் கொள்ளுதல் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து தாய்மை. இது ஒரு பாக்கியம் இல்லையா, பெண்ணின் அடையாளம் இல்லையா? அது சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிற படங்கள், இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிற டாக்குமெண்ட்ரிஸ், புத்தகங்கள் வேற லெவல். சாராஸ் மலையாள படமா இருக்கட்டும், வாட் வில் பீப்புள் சே அந்த மூவி, அப்புறம் இந்த மோஸ்ட் ஹேட்டட் விமன் இன் அமெரிக்கா, அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தது வந்து ரொம்ப, அதெல்லாம் போய் நம்ம திரும்ப போய் பாக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தது. அது இந்த தாய்மை அப்படின்ற சாப்டர்ல இவங்க அந்த சாராஸ் அப்படின்ற இந்த மலையாள படத்தை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சோ சாராஸ்ல வந்து என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பெத்துக்க இஷ்டம் இருக்காது. குழந்தை பெத்துக்க இஷ்டம் இல்லைன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டில இந்த இது இல்ல. குழந்தை பெத்துக்கிறது தான் வந்து ஒரு குவாலிட்டி. உன்னோட விமென்ஹுட்டோட கம்ப்ளீஷன் அதுதான். அது மட்டும் கிடையாது, நீ பாலூட்டி சீரூட்டி பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பக்கூடாது. அந்த புள்ள வளர்ந்து அதுக்கு ஒரு புள்ள வந்து அதுவும் வேற புள்ளையா இருக்கிற வரைக்கும் நீ ஆய்களை விட்டு தான் இருக்கணும் அப்படின்றது வந்து அந்த பாக்கியத்தை இந்த கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறது ரொம்ப அப்படியே ரொம்ப பளிச்சுன்னு. நான் என்ன நினைச்சேன், இதோட நிப்பாட்டிடுவாங்க, சரி பாராட்டி சீராட்டி இரு அப்படின்ட்டு. இல்ல நீ அது வரைக்கும் இல்ல,
நீ நீ சாகுற வரைக்கும் தாய்மை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைதான் இங்க இருக்குது. உனக்கு பிடிக்கலன்னா குழந்தை பெத்துக்க தேவையில்ல. அந்த படத்துல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, குழந்தை பெத்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு பெண் இது பண்றா, ஆனா அந்த பொண்ணு வந்து வற்புறுத்துறாங்க. இன்னொரு சைடு என்னன்னா, குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை ஏத்துக்க ஒரு தயாரான ஒரு ஆண் இருக்கான். அந்த ஆணை பார்த்து அவங்கள அந்த ஆணை பிடிச்சு கல்யாணம் பண்ணி அவங்க நல்லா வாழ்ற மாதிரி அந்த படம் முடியறது வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு பெரிய லெசன் மாதிரி இருந்ததா சொல்றாங்க. அவன் மட்டும் இல்ல, அவனோட ஃபேமிலியே அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்குது. உனக்கு குழந்தை வேணாமா, ஓகே அப்படின்னு சொல்லி காமிச்சு வந்து ஆமா ஒரு நிர்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை வந்து அன்பு செலுத்த முடியல. இப்ப நீ வந்து குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும்தான் நான் உன்னை நேசிப்பேன், நீ என்னுடைய சொந்தம் அப்படின்னு இல்லாம ஓகேதான் உனக்கு குழந்தை பெத்துக்க வேணாமா ஓகேதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு குடும்பத்தையும் அது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி ஒரு மூவி அது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அடுத்தது வந்து அரசியல் தெய்வம் வாழுங்கள் பெண்களே. இது வந்து என்னோட ஃபேவரட்டான சாப்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். ஒரு ஆணுக்கு ஒரு அரசியல் சார்ந்த பார்வை ஒன்று இருக்கும், சமூகம் சார்ந்த ஒரு பார்வை ஆணுக்கு இருக்கும். ஆனா பெண்ணுக்கு வந்து இந்த சமூகம் குறித்து மாறுபட்ட பார்வை இருக்கு. டேய் நான் பாரு ரோடு போட்டேன், நான் பாரு இது பண்ணிட்டேன், நான் வந்து சாலையை மேம்படுத்திட்டேன், நான் வந்து ஊருக்கு டேங்க் கட்டிட்டேன், நான் வந்து குளத்தை எல்லாம் தூர்வாரிட்டேன் அப்படின்னு ஆண் செய்ய முடியும் இதெல்லாம். ஆனா ஒரு பெண் என்ன செய்வானா, எனக்கு வந்து நான் தான் தண்ணி எடுத்துட்டு வர போறேன், ஏன்னா ஆண் செய்ய மாட்டான். வீட்டுக்கு தேவையான தண்ணி எடுத்து வர்றது பெண் தான். கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. சோ விஓஎஸ் வந்து இந்த திமுக அரசு வந்து 33% இடஒதுக்கீடு இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 33% பெண்கள் வந்து இந்த ஊராட்சி மன்ற பொறுப்புகள்ல இருந்தாங்க. அந்த பெண்கள் செய்ததெல்லாம் மிகப்பெரிய சாதனை. அவங்களோட தாட் ப்ராசஸ்ல இருந்து வந்த திட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ பக்கத்து ஊருக்கு போய் நான் தண்ணி எட்டு வர தேவையில்லை, எங்க ஊர்லயே பைப் போடுறேன், நான் எங்க ஊர்லயே வந்து டேங்க் கட்டுறேன், நான் எங்க ஊர்லயே வந்து என்னுடைய பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க, நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன். மட்டும் இல்லாம இந்த அரசு இந்த ஆட்சியில வந்து பெண்களுக்கு ஊராட்சி அமைப்புகள்ல 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க இந்த திமுக அரசு. சோ இன்னுமே அது செய்யணும். ஆக்சுவலா இன்னும் அது சட்டமன்றத்துக்கு வரணும், நாடாளுமன்றத்துல 50% வரணும். நீ வந்து கொடுத்துரு, நீ வந்து ஃபர்ஸ்ட் குடு, அவங்க வந்து வராங்களோ இல்லையோ வரட்டும், அவங்க ஃபர்ஸ்ட் வரட்டும், அவங்க கத்துக்கட்டும், இந்த அரசியல் அமைப்புல என்ன நடக்குது அப்படின்றத அவங்க ரியலைஸ் தெரிஞ்சுக்கட்டும். வந்ததுக்கு அப்புறம் அவங்க கத்துப்பாங்க, அவங்க கத்துக்கிட்டு அவங்க செய்யட்டுமே அப்படின்ற மாதிரியான ஒரு இது எல்லாம் வந்து அரசு செய்யுது. சோ இன்னும் அது வந்து மேம்படணும். அரசியல்ல வந்து பெண்களுடைய பங்கு வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆண்களை கம்பேர் பண்றப்ப அவங்களோடது வந்து ரொம்ப சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெண் வந்து இந்த ஊரை, அதாவது அவளோட ஊரை எப்படி பாக்குறான்னா தன்னோட வீட்டினுடைய நீச்சியை தான் பாக்குறா அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். என்னோட வீட்டினுடைய நீச்சி தான் அது, என்னோட வீடு தான் அது. ஆக்சுவலா நான் அதை எப்படி பார்த்து போனோம் அப்படிதான் அதை கன்சிடர் பண்றா அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி பெண்கள் வந்து அரசியல் பொறுப்புகளுக்கு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். வாங்க அரசியலுக்கு போவோம், உங்களுக்கு தெரியலையா கத்துக்குவோம் நம்ம போய் அப்படின்னு சொல்றது வந்து பெண்களுடைய அரசியல் பங்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்றாங்க. நாங்கதான் அவங்களை திருமணமானதுக்கு அப்புறம் வேலைக்கு விட மாட்டோம், இதுல எங்க அரசியல். பெண்களை வாழ விடுங்கள் அப்படின்றதுதான் அடுத்த சாப்டர், 17வது சாப்டர். சோ இந்த சாப்டர்ல வந்து வாட் வில் பீப்புள் சே அப்படின்ற ஒரு படத்தை பத்தி பேசியிருக்காங்க. சோ ஒரு பாகிஸ்தான் கப்பல் வந்து அவங்களோட பொண்ணு நிஷாவை கூட்டிட்டு நார்வே போறாங்க. அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கல்ச்சரோ அந்த ஆணாதிக்க சமூகமோ அங்க இல்ல, யூரோப்ல, அது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல. சோ அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரியான கல்ச்சரை ஃபாலோ பண்ணி அது பிடிச்சு அவங்க வந்து அந்த மாதிரியான கல்ச்சர்ல இருக்கிறப்போ அவங்க அந்த பெண் வந்து அவங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாங்க, பேசுறாங்க. அந்த உடையில இருந்து கட்டுப்பாடுகள் எல்லாம் தளர்த்துறாங்க, இந்த நேர கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஒரு சுதந்திரமா அந்த நாட்டுல அந்த நாட்டினுடைய சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னை அந்த மாதிரி இருக்கிறாங்க. சோ ஒரு நாள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட வந்து அவங்களோட ரூமுக்கு கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா இவங்களோட அப்பா வந்து பாத்துறாரு, பாத்துட்டு 2 பேர்த்தையும் அடிச்சிடறாரு. ஏன் அடிக்கிறாருன்னா இவங்க 2 பேரும் உடலுறவு வச்சுக்கிட்டாங்க, இது என் குடும்ப மானத்தையே வாங்கிட்டா அந்த மாதிரி சொல்லி அடிச்சு துன்புறுத்திடுறாரு. என்ன ஆகுதுன்னா சைல்டு கேர்ல இருந்து வந்து 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா, நான் வந்து என்னுடைய குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டேன்னா, ஒரு சின்ன விஷயம் பண்ணால என் குடும்ப மானமே போயிடுச்சா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த கண்ட்ரியோடைய சைல்டு கேர் அபிஷியல்ஸ் நீ அந்த மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் பண்ணலாமா, நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சைல்டு கேர்லயே வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா போன் பண்ணி நீ வீட்டுக்கு வந்து நீ நார்மலா இரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அப்ப என்னன்னா சைல்டு கேர்ல இருந்து சரி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. சைல்டு கேர்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்படியே பாகிஸ்தானுக்கு கூட்டு போயிருக்காங்க. அங்கேயும் என்ன பண்ணுதுன்னா இந்த பொண்ணு வந்து அவங்களோட மாமா பையனோ யாரு கூடயோ வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு ரோட்ல வந்து அவன் வந்து அவங்கள கிஸ் பண்ணிருக்கான். சோ அந்த போலீஸ் பார்த்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட ஆடைய இது பண்ணி வீடியோ எடுத்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போய் இவர் உன் பொண்ணு என்ன பண்ணிருக்கா அப்படின்னு காமிச்சு அந்த மாமாவை மிரட்டி பணத்தை 20,000 சம்திங் எவ்வளவு வாங்கி அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் பண்ணிருக்கு அவங்களோட ஃப்ரெண்டுக்கு. அதை பார்த்துட்டு அவங்க மாமா என்ன பண்ணிருக்காரு, பாஸ்போர்ட்டை தீய போட்டு எரிச்சிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி அவங்க அப்பா வர சொல்லி நீ உடனே உன் பிள்ளைய கூட்டிட்டு போயிரு, உன் பொண்ணு வந்து அந்த பையனும் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். சோ கூட்டிட்டு போயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவங்க கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கனடால ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பான், ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பான், அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் படிக்க முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா வந்து அந்த அந்த பையனோட அம்மாட்ட கேட்பாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்துக்கு படிக்கலாம் வச்சுட்டு படிக்கலாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னா இந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வெளியில போயிடும். ஒரு நாள் இரவு வீட்டை விட்டு வெளியில போறப்ப அவங்க அப்பா வந்து மாடியில இருந்து அழுதவாறு பார்த்து கொண்டிருப்பார் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் பண்ணவங்க வந்து இராம் ஹாக் அப்படின்ற இயக்குனர். ஆக்சுவலா அவங்களோட ஸ்டோரி இது அவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹாண்டிங்கா இருந்துச்சு. ஒரு ஆணோட பழகுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நீ வந்து செக்ஸ் தான் வச்சிருப்ப அப்படின்ற ஒரு விஷயம் தான் பண்ணிருப்ப. ஒரு பையன் கூட பேசுறேன்னா நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஒரு இதுதான் இருக்கும். ஒரு பையனும் பொண்ணும் ஒரு நார்மல் கான்வர்சேஷன், ஃப்ரெண்ட்ஸ் கூட வேணாம், ஒரு நார்மல் கான்வர்சேஷன், ஒரு நார்மல் பீப்புளா ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸா கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா செக்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஏதாவது தப்பா மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து நல்லா வளர்க்கறது, அவளுக்கு ஃபுட் கொடுக்கறது, ஷெல்டர் கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு உங்களுடைய கடமை கிடையாது. நீ அவங்களோட மனம் விட்டு பேசுங்க, அவங்க கூட வந்து அவளோட ஸ்பேஸ் என்ன, அவளோட தாட்ஸ் என்ன, அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவளோட ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு அவளை வந்து வன்முறை செய்யறது, அவளை அடக்கணும்னு நினைக்கிறது, இல்ல நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், இல்ல அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, ஏமானம் போயிடும், ஏமானம் உன் கையில தான் இருக்கு, உங்களோட பெண்ணா வாழ்றதுக்கு மட்டும் அவங்க பிறக்கல, அவங்க இந்த சமூகத்துல ஒரு மனுஷியா வாழ விடுங்க, அவங்களும் பெண்கள் தான், அவர்களும் நம் பெண்கள் அப்படின்ற மாதிரி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சாப்டர். என்னோட ஃபேவரட் சாப்டர் கூட இது. சோ அடுத்து வந்து பெண்களுக்கு வந்து நட்பு வட்டம். நட்பு வட்டம் வந்து எல்லாத்துக்குமே தேவை. பெண்களுக்கு வந்து அது வந்து கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் வந்து நட்பு வட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியுது அப்படின்னா அது கிடையாது. பெண்கள்னால அந்த நட்பு வட்டத்தை வந்து ஹோல்டு பண்ணிக்க முடியல. திருமணத்திற்கு பிறகு இவங்க வந்து இவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நட்பு வட்டத்தை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரா இருப்பாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸோட வைஃப் தான் அவங்களோட ஃப்ரெண்டா இருப்பாங்களே தவிர முன்னாடில இருந்து அவங்களுக்கு இருந்த ஃப்ரெண்டோ இல்லாட்டி அவங்க புதுசா மேக் பண்ணிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லாம இருக்காங்க. விமன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம இண்டிபெண்டா இருக்கும் போது அது வந்து என்ரிச்சிங் என்ஹான்சிங்கான ஒரு பாண்ட் அப்படின்றது ரொம்ப லேட்டா தான் தெரிய வருது நம்ம. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாம ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யார்கிட்ட சொல்ல முடியும்? ஆமா, அந்த வீட்டுல அவங்க மாமியார்ட்ட சொல்ல முடியுமா, மாமனார்ட்ட சொல்ல முடியுமா? புருஷங்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்த ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து நட்பு தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த இதுவே இல்லைன்னா அவ எவ்வளவு பெரிய உளவியல் பிரச்சனைக்கு ஆளாவா அப்படின்றத வந்து ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அவளுக்கான நட்பு வட்டத்துல அதை வந்து ஹிண்டர் பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப முக்கியம். சைக்காலஜிக்கலா அவங்க வந்து ஹெல்தியா இருக்கிறதுக்கு அந்த நட்பு வட்டம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து மன உணர்வுகளை, பெண்களோட மன உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இந்த புத்தகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் தோழி. அடுத்து வந்து பெரியார். இன்றும் பெரியார் தேவைப்படுகிறார். பெண்களுக்கு பெண்களுக்குலாம் இல்ல, எல்லாருக்குமே பெரியார் தேவை. இந்த அரசியல் சூழலையும் பெரியார் தேவைதான். இன்னைக்கு வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி பெரியாரோட நினைவு நாளுக்கு ஸ்டேட்டஸ் போட்டேன்.
அந்த ஆள் செத்து போய் இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் நீங்க கதறிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஆள் எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நானு. இவனுங்க உருவாக்கி வச்சிருக்கிற கற்பு, பெண்ணடிமைத்தனம் எல்லாத்தையும் போட்டு ஒட்டச்சு, வா நீ வெளியில வா, இதெல்லாம் உனக்கு தேவையில்ல, கற்புன்றதெல்லாம் பொய், இதெல்லாம் தப்பு, இந்த வார்த்தையெல்லாம் உன்னை இதெல்லாம் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, நீ வா வெள்ளம் அப்படின்னு சொல்லி. பெண்ணுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு அன்புன்ற விஷயம் இருக்கு, அவளுக்கும் காம உணர்வு இருக்கு, எல்லா விரக தாபங்களும் ஆணுக்கு என்ன அளவுல இருக்கோ அதே அளவு பெண்ணுக்கும் இருக்கு. அதை அவ எக்ஸ்ப்ளோர் பண்ண விடாம நீ ஒரு சில விஷயத்தெல்லாம் உருவாக்கி வச்சிருக்க அப்படின்னு இன்னுமே சொல்லிக்கிட்டு அவருடைய புத்தகங்கள் வாயிலா பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து பெரியார் வந்து இன்னைக்குமே இல்ல, இன்னும் என்னைக்குமே தேவைப்படுகிறார். பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வேணும் அப்படின்னு பெரியார் வந்து பேசிட்டு போயிட்டாரு. ஆனா கலைஞர் வந்து இந்தியாவிலேயே முதல் முறையா 50% சொத்துரிமை கொண்டு வந்தது வந்து கலைஞர் தான். சோ அவர் இல்லைனாலும் நான் அண்ணா சொன்னார்ல, தமிழ்நாடுன்னு பேர் இருக்கிற வரைக்கும் நான் தாண்டா இருப்பேன், நான் தாண்டா ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி பெரியாரே இல்லைனாலும் பெரியாருடைய சிந்தனைகளை வந்து இன்றைய அரசுகள் வந்து செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அதனால வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ஏங்க இது ரத்தலைங்க, உதயசூரியன் உங்களுக்கு அம்மாவை பிடிக்குமோ? சோ அதனால உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறாங்க. சோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்ன? சாதியும் மதங்களும். அதத்தான் பெரியார் வேணான்னு சொல்லிட்டு போனாரு. இன்னுமே வந்து பெரியாருடைய இந்த புத்தக திருவிழாக்கள்ல பெரியாருடைய பெண் என் அடிமையானால் புத்தகம் வந்து இன்னுமே அதிகமா வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பெரியாருடைய தேவை இன்னும் இருக்கு அப்படின்றதுதான் பொருள். பெரியார வந்து இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா என்னன்னா பெரியாருடைய தேவை இருக்கு, இன்னுமே சாதி இருக்கு, இன்னுமே மதம் இருக்கு, இன்னுமே பெண்கள் மீதான அடக்குமுறையும் வன்முறையும் இருந்துகிட்டு இருக்கு. அதனால பெரியார் இன்னும் தேவைப்படுகிறார் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. அடுத்து வந்து தி மோஸ்ட் ஹேட்டட் விமன் இன் அமெரிக்கா, இதுவுமே என்னோட ஃபேவரட் சாப்டர். இது என்னோட டாப் ஃபேவரட். மேடலின் முரே ஓஹேர் அவங்களுடைய வாழ்க்கை. யுஎஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேசுற ஒரு கண்ட்ரி. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரில என்ன பண்ணாலும், இப்ப நாசாக்கு வந்து சேட்டலைட் அனுப்புறதுனாலும் நம்ம ஊர்ல எப்படி ரஃபேல் விமானத்தை வாங்கி எலுமிச்சம்பழத்தை தொங்கட்டோம்ல, அந்த மாதிரி இயேசுவின் பேரால், இயேசுவின் நாமத்தினால், பைபிள் வச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்து இந்த ராக்கெட்டை ஆசீர்வதிப்பாராக, அந்த மாதிரி அப்படி வந்து பைபிளை வச்சு ப்ரே பண்ணி கடவுளின் பெயரால் அப்படின்னு செய்யறது வந்து அமெரிக்கால வழக்கம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு மதம் இருக்கலாம், அந்த மத நம்பிக்கையில நான் வந்து தலையிட மாட்டேன். ஆனா என்னன்னா ஒரு அரசுக்கு மத நம்பிக்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பொது இடத்துல இல்ல கல்வி அறை அந்த மாதிரி இடத்துல வந்து ஏன் மதத்தை கொண்டு வரீங்க? அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட பையன் பில்லுன்னு சொல்லிட்டு. சோ இவங்க பையன் என்ன சொல்றான்னா, நீ என்ன வாய் மட்டுமே பேசிட்டு இருக்க, என்னடா வாய் மட்டும் தான் ஆடுது, லிப்ட் அப்படியே இருக்கு அந்த மாதிரி சொல்லிடுறான். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்கூல்ல வந்து பைபிள் வாசிக்கிறது வந்து கட்டாயமா இருக்கும். அதை எடுத்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. சோ மதம் வந்து பள்ளிக்கூடத்திலயோ இல்ல பொது இடங்கள்லயோ இருக்க தேவையில்ல அப்படின்ற சொல்றது வந்து ஒருத்தரோட இண்டிவிஜுவல் இதுல வந்து தலையிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எதிரானவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அடிப்படை சட்டத்துல திருத்தம் கொண்டு வர மாதிரி, இதை வந்து ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனாலுமே வந்து அந்த நாட்டு உயர்நீதி அந்த நாட்டு நீதிமன்றம் என்ன சொல்லிடுதுன்னா, அவங்க சொன்னது சரிதான், இது வந்து கட்டாயம் கிடையாது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய புரட்சி இல்லையா? அது அந்த மாதிரியான காலத்துல வந்து அவ்வளவு பெரிய புரட்சியா அவங்க மகனோட சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் ஏத்திஸ்ட் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதுக்கு தலைவராகி அதுல வந்து மதம் வந்து மதமே ஆண்மையானது, மத குருமார்கள் தான் இருப்போம், அதுல வந்து பெண்கள்ல இருக்க மாட்டாங்க. சோ எல்லா மதத்திலயும் பாருங்க ஒரு மதகுரு யாரா இருக்கா, ஆண்கள் தானே இருக்கிறாங்க, போப்பாண்டவர் தான் இருக்காரு, போப்பாண்டவி இல்லை. அந்த மாதிரி மதமே ஆண்மையானதுதான் அப்படின்றத வந்து பெண்கள்கிட்ட கொண்டு போற ஒரு முக்கியமான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மத அடிப்படை வாதத்துக்குள்ள பெண்களோ இல்ல யாருமே இருக்க தேவையில்ல, இந்த மதம் அப்படின்ற கான்செப்ட்ல இருந்து வெளியில வாங்க, எல்லாருமே ஏத்திச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெண் பெரியாராக அங்கே பிறந்திருக்கிறார் மேடலின் முரே ஓஹேர். ஆனா என்ன ஆகுதுன்னா, இவங்க பையன் வந்து இவங்களை விட்டு விலகி போயிடறான், விலகி போய் கிறிஸ்டியன் ஆயிடுறான். அதுதான் ஹைலைட். அவரும் வந்து இவங்களை கடத்திட்டு போய் பணத்துக்காக கடத்தி கொண்டு சென்று கொலை செய்யப்பட்டது வந்து ஒரு பெரிய துயரம். இந்த மாதிரி ஒரு டைம்ல இவ்வளவு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய, ஒரு விமனால இவ்வளவு பெரிய சேஞ்ச் வந்திருக்குன்னா அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். சோ அடுத்த சாப்டர் வந்து பெண்கள் பயணம் போகணும், பயணம் போங்கள் தோழிகளே, சோலோ டிராவலிங்.
சோ பயணம் பொங்கல் தோழிகளில் வந்து என்னன்னா பெண்கள் வந்து தனியா இல்லைன்னா பெண்கள் குழுவா சேர்ந்து பயணம் போறது அப்படின்ற ஒண்ணு வந்து ரொம்ப வெகுவா இல்ல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி போறது, குழந்தைய விட்டு ஊர் சுத்த போறா அப்படின்ற மாதிரி இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடினா நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணா பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம்னா கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைங்க எல்லாம் விட்டுட்டு இவங்க டூர் போறா. சரிடா, ஓகே, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், நான் போறேன் டூர் அப்படின்னா பேர பிள்ளைகளை விட்டுட்டு இந்த வயசான காலத்துல எங்க டூர் போறீங்க அந்த மாதிரி. சோ பெண்களுக்கு வெளியில போறதுக்கோ ஒரு ஃப்ரெஷ் ஏரை சுவாசிக்கிறதுக்கான இதுவோ இந்த ஆணாதிக்க கட்டமைப்புல இல்ல. நம்ம தனியா டிராவல் பண்ணும் போதுதான் நம்மள பத்தியே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லையா. சோ அப்படியுமே கல்யாணம் ஆகி ஒரு கணவனோ ஒரு குடும்ப செட்டப்ல இருக்கிறப்போ பெண்கள் வந்து ஒரு பயணம் போறதுக்கு போராட வேண்டியிருக்கு. அது என்ன மாதிரி நிலைமைனா, இந்த போராட்டம் போராடி நான் ஒரு பயணம் போகணுமா அப்படின்ற மாதிரி. பயணம் போனாலும் போயிட்டு எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் போன, எப்ப வருவ அப்படின்றது. இவ்வளவு லேட்டா போன் எடுக்கிற, யாரு கூட போயிருக்க, டேய் டூர் போனதே ஒரு மென்டல் பீஸுக்கு தான்டா, நீங்க அந்த மென்டல் பீஸை காலி பண்றதை நீங்க அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை வந்து பெண்களுக்கு உள்டாக்குறாங்க. நான் வந்து உன்னைய பாதுகாத்துக்கிறேன், நான் வந்து உன்னை வந்து பத்திரமா பாத்துக்கிறேன்ற போர்வையில பெண்களுடைய அடிப்படை தேவைகளில் எல்லாம் வந்து இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அடக்குமுறைகளுக்கு உட்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் வயது வந்து ஒரு தடை கிடையாது, என்ன வயசுல வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த வயசுல வேணாலும் பயணம் போகலாம், எந்த வயசுல போனாலும் தனியா போய் ஃப்ரெஷ் ஏர இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. அது மாதிரி குரூப்பா போகணும்னு கூட கிடையாது, தனியா கூட போலாம், தனியா சோலோ டிராவல். எனக்கு நிறைய சோலோ டிராவலர்ஸ் தெரியும், பெண்கள் தனியா டிராவல் பண்றாங்க. இந்தியாலயே மீட் பண்ணிருக்கோம். நாங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது சோலோ டிராவலர்ஸ் அவ்வளவு பேரை மீட் பண்ணிருக்கோம். நம்மள வந்து ரீதிங்க் பண்ணிக்கிறது, நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறது, சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதுக்கு வந்து டிராவல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த மாதிரி டிராவல்களுக்கு குடும்பங்கள் இருக்கக்கூடிய நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அடுத்து வந்து ஒரே காதல் நூறில் இல்லையாடா, ஆண்டவருடைய பாடல். ஆழ்வார்பேட்டை காதல் போயில் இன்னொரு காதல் இல்லை. உண்மை என்னன்னா ஒரே காதல் ஊரில் இல்லை, ஒரு காதல் வந்து கை கூடவில்லை அப்படின்னா பெண்கள் வந்து இன்னொரு காதல், அது பெண்களுக்கு மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இது வந்து பொதுவாதான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் வந்து ஒரு காதல் கிடையாது, எத்தனை முறை வேண்டுமானாலும் காதலிக்கலாம். காதலில் வந்து ஒரு புனிதமும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அப்ப வந்து அந்த பர்சன் கூட இருக்கும்போது அவங்களுக்கு ட்ரூவா இருந்தா எப்படின்னா, ஆணுக்கு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் வந்து சோகமா இருப்பான், ஆண் வந்து தாடி வளர்த்துப்பான், தண்ணி அடிப்பான், கஞ்சா வளர்ப்பான், கூட ஒரு நாயை சேர்த்துப்பான், சோகமா ஸ்டேட்டஸ் போடுவான், இளையராஜா போட்டோ டிபியை ரிமூவ் பண்ணிடுவான், அது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு லவ் போட்டு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவைலபிள், ஹே தேர் ஐம் யூசிங் வாட்ஸ்அப். சோ காதலினுடைய பிரிவினுடைய சோகத்தை கூட வெளிக்காட்டி கொள்ள முடியாத அளவுக்கு தான் வந்து பெண்ணினுடைய நிலை இருக்கு. எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, எனக்கு நானும் தோல்வி அடைஞ்சிருக்கேன்ல, நானும் அதுல ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன்ல, ஆனா நான் அந்த ஃபீலிங்கை வெளிக்காட்ட முடியல, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி காதல்ல வந்து பிரிஞ்ச பெண்களோ இல்லைன்னா திருமணத்திலிருந்து வெளியில வந்த டைவர்ஸியோ இந்த சமூகம் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, ஒருவேளை இவன் வந்து அதுக்கு ஃபிட் இல்லையோ, ஒருவேளை வந்து ஒரு குடும்ப பெண்ணா இருக்க முடியாதோ அப்படின்ற ஒரு ப்ரீஜுடிஸ் இருக்கு. அது ஆண்கள்ட்டயுமே இருக்கு. இப்போ பிரேக்கப் ஆன ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ ஏன் பிரேக்கப் பண்ணிருக்கா அப்படின்றத வந்து உணரக்கூட முயற்சி செய்யறது இல்லை இந்த ஆண்கள். அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு ஒரு சைடு இருக்கும், அதை வந்து கேளுங்க அப்படின்ற மாதிரி ஆண்களுக்கு ஒரு தடவல், ஒரு அன்பான கோரிக்கை. அதே மாதிரி நீங்க காதல்ல தோற்றா கூட பரவாயில்ல, இன்னொரு காதல் செய்யுங்கள் தோழி, அது தோத்துச்சா இன்னொரு காதல் செய்யுங்க. இந்த சமூகம் வந்து ஆணாதிக்கமானதுதான், ஆனா பெண்களை தோழியாக சக மனுஷியாக சுயமரியாதையோடு ஏற்றுக்கொள்ளும் ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பர்சனை போய் மீட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் மீட் பண்ணதெல்லாம் பூமருங்க, உங்களுக்கு ஏற்ற இணையரை தேர்ந்தெடுத்து சூட்டபிளான ஒரு இணையரை தேர்ந்தெடுத்த நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் அமையல்
கூடும். சோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அடுத்த சாப்டர் வந்து சக தோழிகளை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு சாப்டர். இதுல வந்து மோகனா சோமசுந்தரம் அப்படின்ற அவங்களோட ஃப்ரெண்ட பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹடில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கே முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூல் போறதுக்கு, ஸ்கூல்ல இருந்து காலேஜ் போறதுக்கு, அந்த காலத்துல மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கு ஒவ்வொன்றுக்கா இவங்க வந்து ஃபேமிலி கிட்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. சோ என்னன்னா அதுக்கெல்லாம் வந்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய நிலைமை எல்லாம் வந்துருக்குது. ரொம்ப வருஷமா ரொம்ப மாசமா உண்ணாவிரதம் இருந்து பரவாயில்ல படிப்பு தானே கேட்கறா படிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அப்படி இருந்து உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து ஒரு கல்வியை பெற வேண்டியதா இருக்கு. இன்னொரு ஸ்டெப் மேல போய் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து நான் என்னுடைய அப்பாட்ட சத்தியம் பண்ணேன் நான் காதலிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி சத்தியெல்லாம் பண்ணி ஒரு பேராசிரியை ஆகி அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த கல்யாணமும் வந்து நல்லபடியா இருக்கு அப்படின்னா இல்ல. அவங்களுடைய கணவன் வந்து ஒரு சந்தேகப்படுகின்ற ஒரு கணவனா இருக்கிறாரு. சோ தன்னுடைய மகனுடைய உதவியெல்லாம் அதுல இருந்து மீண்டு வர்றாங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து அறிவொளி இயக்கத்தை பத்தி சொல்றாங்க. அறிவொளி இயக்கம் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிருக்குது, பெண்களை ஊக்குவிக்கிறதுல என்னென்ன செயல்பாடுகள்லாம் செஞ்சிருக்குது, அதுல ஒரு முன்னோடியா செயல்பட்டு அதுல நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்குது. சோ அத வந்து அறிவியல் ரீதியா எதிர்கொண்டு அறுவை சிகிச்சை செஞ்சு அதுல இருந்து வெளியில வந்து ஒரு பெரிய லிவிங் எக்ஸாம்பிளா ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக திகழ்கிறார். அந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம வந்து கொண்டாடணும், அந்த மாதிரி பெண்களை வந்து நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ நம்மளுக்குள்ளேயே வந்து நம்ம பெண்களே வந்து இந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு புக்லயோ இதுலயோ போய் தேட தேவையில்ல. நம்மள சுத்தியே இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கொண்டாடினா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா நம்ம பக்கத்துல இருக்கவங்க இப்படி இருக்கும் போது நம்மளாலையும் அப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு புஷ் தானே நம்மளுக்கு. சோ அடுத்த சாப்டர் வந்து ஆஸ்க் தி எக்ஸ்பர்ட். நம்ம ஒரு டாக்டர் காமராஜன் ஒருத்தருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியால வந்து கிட்டத்தட்ட 85% பெண்கள் வந்து உச்சக்கட்டம் அடைவதே இல்லை. இல்லைன்னா உச்சக்கட்டம்னா என்னன்னு தெரியாது, ஆர்கசம்னா பெண்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏசியன் சொசைட்டி ஆஃப் செக்ஸாலஜியோட பிரசிடென்ட். அவரு சென்னையில கிளினிக்லாம் வச்சிருக்காரு. சோ அவரு ஒரு செக்ஸாலஜிஸ்டா அவர் அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை பதிவு பண்றாரு. என்னன்னா சோ என்ன சொல்றது, செக்ஸ் பத்தியான அடிப்படை புரிதல்கள் வந்து இந்திய சமூகத்துல நிறைய பேர்த்த இல்ல. ஏன்னா அது ஒரு டாபுவாவே இருக்கு. நார்மல் செக்ஸ் எட் வந்து ஸ்கூல்லயோ அது வந்து ஒரு ரெகுலேஷனா இருந்தாலுமே நார்மல் தானே அது ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதை சொல்லியே கொடுக்கறது இல்லல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்பா, அந்த பயாலஜி உங்களுக்கு இது தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா அது ஒரு ஆக்வர்டான ஒரு இதுவா மாத்தி ஒரு மென்சுரேஷன் பத்தியோ எல்லாத்தையுமே ரொம்ப ஆக்வர்டா சொல்லி கொடுக்குறேன். அது ஒரு நார்மல் விஷயம் தானே. அது நார்மலா வீட்டுல கூட நம்ம அம்மா அப்பா கிட்ட கூட நம்மளால ஒரு நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியல. ஆமா. சோ இந்த ஆஸ்க் தி எக்ஸ்பர்ட்ன்ற டைட்டில் ஏன் வந்துச்சு அப்படின்னா மும்பைல வந்து மிரர் அப்படின்ற அந்த நாளிதழ்ல டாக்டர் மஹிந்தர் வாட்ஸா அப்படின்றவர் வந்து அவர் ஒரு கைனகாலஜிஸ்ட். அவர் வந்து என்ன ஒரு கட்டத்துல என்ன யோசிக்கிறாருன்னா இவங்களோட செக்ஸ் நாலேஜ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம வந்து செக்ஸ் பத்திய எஜுகேஷனை வந்து ரொம்ப பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த வந்து கேள்வி பதில்கள் லெட்டர்ஸ் வாசகர்கள்ட்ட இருந்து வாங்கி அதுக்கு பதில் எழுதிட்டு இருந்திருக்காரு. சோ ஒரு கட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா அவரை நீதிமன்றத்துல வழக்கு போட்டுறாங்க. இவர் வந்து இந்த மிரர் ஆசிரியர் குழுமே வந்து அவங்களே லெட்டர் எழுதி அவங்களே போட்டுக்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தாடா இதாண்டா வாசகர் கெடுது அப்படின்னு சொல்லி மூட்டை மூட்டையா கொண்டு போய் நீதிபதி முன்னாடி கொட்டிருக்காங்க. அது நீதிபதி வந்து வழக்க தள்ளுபடி மட்டும் சரி வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு செக்ஸ்ல வந்து நிறைய பேருக்கு அறியாமை இருக்கு. அத வந்து அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் அளிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு அறியாமையோட மக்கள் இருக்காங்க. இந்த ஒரு ஸ்டூபிடான கேள்வி எல்லாம் கூட வருது. அந்த மாதிரி கூட லதா கூட எழுத்தாளர் லதா கழிவறை இருக்கு, அந்த புத்தகத்தை பத்தி கூட நம்ம முன்னாடி நம்மளோட சேனல்ல பேசியிருக்கோம். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா செக்ஸ பத்தி ஆரோக்கியமா விவாதிங்க, அது ஒண்ணும் டேபு எல்லாம் கிடையாது, என்னென்னமோ பண்றீங்க என்னென்னதையோ பேசுறீங்க, செக்ஸ பத்தியும் ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் ஒரு நார்மல் விஷயம் தானே பேசலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதையே தான் வந்து நம்ம தோழரும் சொல்றாங்க. அது மாதிரி அவங்க சில புத்தகங்கள் When Girl Grew Up, When Boys Grew Up, அப்புறம் மென்ஸ்ட்ருபேடியா, இந்த மாதிரி சில புத்தகங்கள் வந்து ஆண்கள் மட்டும் இல்லாம பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் படிக்கணும். செக்ஸ் வந்து ஒரு டேபு கிடையாது, அத வந்து மறைச்சு கண்ணும் காதும் வைத்து அந்த மாதிரி பார்க்க தேவையில்ல அத சொல்றாங்க. அடுத்து வந்து மனைவியை நேசிப்பவர்கள் வாசக்தினியை வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் அப்படின்ற டாபிக். இது ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்தது இந்த சாப்டர். ஆமா, கிட்டத்தட்ட வந்து 2,55,000
சம்திங் 2,50,000 மேல தமிழ்நாட்டுல மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பெண்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு, அதாவது வாசக்டமி எவ்வளவு பேர்னா 2,400 பேர். சோ இந்த ரேஷியோ பாருங்க. 2017-18 எடுக்கப்பட்ட சர்வே 2,50,000 பிளஸ் பெண்களும் 2,400 ஆண்களும். அப்படின்னா இத பத்தி வாசக்டமி பத்தி விழிப்புணர்வையும் அரசு ஏற்படுத்தல. சோ வாசக்டமி செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர். ஆணுக்கு வந்து வலி கம்பேரிட்டிவ்லி இது வந்து பெண்ணுக்கு வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். ஆனா வந்து ஆணுக்கு சிம்பிளா லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து கொஞ்ச நேரத்திலேயே முடிய வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். அது ஒரு ரிவர்சிபிளான ப்ராசஸ். அதை செய்யறது இல்ல. அதான் ஆண்கள் அது வந்து பெண்களே வாலண்டியரா 2 குழந்தை பெத்தனையும் அவங்களே வந்து பண்ணிக்கிறாங்க. இது வந்து ஆண்கள் வந்து வாசக்டமியை பத்தி புரிஞ்சுக்கிட்டு வாசக்டமியை வந்து நீ பண்ண வேணாம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு ஆண்கள் முன் வரணும் அப்படின்ற மாதிரி வாசக்டமியோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தாங்க. சோ ஆண்கள் வந்து வாசக்டமி செய்யறதுக்கு வந்து யூரோப் அண்ட் அமெரிக்கால மென் பர்த் கண்ட்ரோல் வந்து இன்னும் இப்போ டெஸ்டிங் ப்ராசஸ்ல தான் இருக்கிறதுனால வாசக்டமி வந்து ரொம்ப பிரெவலண்டா ரொம்ப காமனா இருக்கிறதா படிச்சுட்டு இருந்தேன். அதாவது பெண்ணினுடைய அவளோட உடல் சார்ந்த அக்கறையே இல்லாம அவளுக்கு ஒரு அந்த பெயின்ஃபுல்லான ப்ராசஸ், அவ உடலுக்கு அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை பத்தி சிந்திக்காம நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்றத ரொம்ப இதுவா சொல்லியிருந்தாங்க. அத பெண்களே கூட உணராம இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து என்னோட பர்டன் தானே, நான் தானே குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற அகைன் அந்த சேம் பெண் உடலையும் அவங்களோட உடல் சார்ந்த என்ன சொல்றது உரிமைகளையும் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஆண்கள் வந்து வாசக்டமி செய்து கொள்ளுங்கள். அத பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வாசக்டமினா என்னன்னு போய் கூகுள் பண்ணுங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ், சாட் ஜிபிடி இருக்கிறது, மெட்டா ஏஐ இருக்கிறது, எல்லாமே இருக்கு. டாக்டர்ஸ் நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க. சோ வந்து வாசக்டமியை பத்தி தெரிஞ்சு வாசக்டமி பண்ணுவதற்கு முன் வர வேண்டும். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெண்களினுடைய உடலை அவர்களுடைய உடல் சார்ந்த உரிமையை கண்டிப்பா காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அடுத்த சாப்டர் வந்து குடும்பமே பெண் குழந்தையிடம் பேசு, அவளை பேச விடு. இது ஏன் அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கஷ்டப்பட்டு படிச்சு வீட்டுல வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா வந்து டிகிரி எல்லாம் வாங்கி ஒரு வேலைக்கு போற இடத்துலயே அவங்களுக்கு வந்து ஒரு வன்புணர்வு நடக்குது. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல தங்கி அங்க இருந்து மீண்டும் நலம் பெற்று வர வேண்டியதா அந்த மாதிரியான ஒரு சூழல் நடக்குது. சோ இந்த விஷயத்த போய் நான் வீட்டுல என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்து நீ ஏன்டா படிச்ச, இதுக்குதான் சொன்னேன் உன்னை இன்ஜினியரிங் படிக்க வேணாம், படிச்சு வேலைக்கு போனா இப்படிதான் ஆகும். டேய், ஆண் பிள்ளைகளுக்கு கற்பிங்கள்டா, பெண்களை மரியாதை செய்யணும், பெண்களை வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு பொருளா பார்க்காம அவளை ஒரு மனுஷியா ஒரு சோலா பார்க்க சொல்லிதானே நம்ம கட்டமைக்கணும். நீ அதை விட்டுட்டு இந்த சமூகம் எப்படின்னா, நீ வேலைக்கு போன, நீ நைட்டு 7 மணிக்கு வந்திருப்ப, நைட்டு 10 மணிக்கு வந்திருப்ப, நீ இந்த ட்ரெஸ் போட்டிருப்ப, நீ அவன்கிட்ட இப்படி பேசியிருப்ப, நீ அவனை இப்படி பார்த்திருப்ப, அவனுக்கு சிக்னல் கொடுத்திருப்ப, சிக்னல் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையா, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குல்ல, ரொம்ப டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட் இது. ஒரு பெண் தனக்கு நேர்ந்த விஷயத்த எனக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னு போய் பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு நிலை தான் இங்க இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப வீட்டுல போய் சொன்னா ஐயோ இது ரிப்போர்ட் எல்லாம் பண்ணுவாங்க, போலீஸ் கிட்ட எல்லாம் போவானா, அவங்க 1000 கேள்வி கேட்பாங்க, உன்ன தப்பு சொல்லுவாங்க. ஆமா. சோ அப்படின்னா நீங்க என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஆரோக்கியமான சூழலை பெண்ணுக்கு தரவே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. சோ வன்புணர்வு செஞ்சவன சும்மா விடாத, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, தண்டனை வாங்கி கொடு அப்படின்லாம் எல்லாரும் ஆளாளுக்கெல்லாம் பேசுவாங்க. ஆனா இதை என்ன சொல்றது, என் ஃபேமிலி கிட்டே போய் இது சொல்ல முடியல, அப்புறம் எப்படி நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க, அந்த மாதிரியான ஒரு இது. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்லாம் சொல்லி குழந்தைய வளர்க்குறாங்க. டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னா என்ன, அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது, அவளை பாதுகாப்பா பாத்துக்கிறது. ஆனா அந்த டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்னால உங்ககிட்ட வந்து என்னை ஒருத்தன் தப்பா என்கிட்ட நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்ல முடியாத டாட்ஸ் எதுவுமே அது மட்டும் இல்ல, ஒரு நார்மல் தாட் ப்ராசஸ் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான். மட்டும் இல்லாம அவ வந்து ஒரு வயசுக்கு வந்துட்டானா, அவ ஒரு ஏஜ் அட்டன் பண்ணிட்டானா, அவளுக்கு ஒரு காம உணர்வு இருக்கு, அவளுக்கும் செக்ஸ் தேவை இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இங்க இல்ல. புரிதல் இல்லையா, இல்ல வந்து அது வந்து ஒரு கலாச்சார சீர்கேடா, ஒரு சீரழிவா, அது ஒரு கட்டுப்பாடா பாக்குறாங்களா? குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு இட்ஸ் நாட் ஃபார் ப்ளஷர்.
நோ ஆஃப் கோர்ஸ் நாட். சோ அப்படி ஒரு சுத்ராலாம் வேஸ்டா எழுதிருக்காங்க, டைம் பாஸ் எழுதிருக்காங்க. அப்பனா என்னன்னா இப்ப என்னன்னா இந்த ரேப்ப பத்தி வீட்ல பேச முடியல, எனக்கு ஒரு செக்ஷுவல் டிசையர் இருக்கிறத பத்தி வெளியில டிஸ்கஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன, இதுக்கு இன்டைரக்டான பொருள் என்னன்னா, நான் வந்து என்னோட கற்பை இன்டர்ன் நான் வந்து பாதுகாப்பா வச்சுக்கணும், நான் வந்து என்னுடைய கற்பை பாதுகாப்பா வச்சிருக்கேன், சென்னைக்கே வேலைக்கு போனாலும் என் கற்பு அப்படியே இருக்கு அப்படின்ற அந்த கற்பு அப்படின்ற சொல் தான் வந்து திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கு. அவங்க இந்த சாப்டரோட எண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட மகள்களை விட, அவங்களோட உயிரை விட, அவங்களோட உரிமைகளை விட, கல்வியை விட, என்னோட கனவு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கனவை விட, என்னோட அழகான வாழ்க்கையை விட அந்த கற்பு அப்படி ஒண்ணும் பெருசு கிடையாது, அப்படி ஒண்ணும் புனிதம் கிடையாது. உன் வெங்காய விளக்குமாத்தை விட அப்படின்னு பெரியார் சொல்வார்ல, அந்த வெங்காய விளக்குமாத்தை விடவும் இந்த கற்பு ஒண்ணும் பெருசு கிடையாது. அதாவது தூக்கி போடுங்க வெளியில. அதாவது நம்ம வெர்ஜினிட்டியே ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் தான். நிறைய கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசுனீங்கன்னா they will tell you about this. அதாவது எந்த முன்முடிவும் இல்லாம பெண்களை வந்து அரவணைக்க, பெண்கள் சொல்ற கருத்தை வந்து உள்வாங்கிக்க, அதுக்கு ரெடியாக அந்த சமூகம் வந்து இருக்கணும், பெண்களுக்கான ஒரு உலகை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து அடுத்து வந்து women are bad drivers, வாகனம் பழகு பெண்ணே. இது வந்து இன்னொரு இது இருக்கு நம்ம ஊர்ல, பொண்ணுங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, பொண்ணுங்க ஓட்டினா கொண்டு போய் உள்ள விட்டுருவாங்க, டேய் பொண்ணு ஓட்டிட்டு போற பாத்து போ, நீ பின்னாடியே போ அப்படின்னு சொல்றது அவ்வளவு கிடையாது. எல்போர்டு. என்னன்னா நீ குறைந்தபட்சம் நீ வந்து என்ன செய்யல, அவளை வந்து டிரைவிங் பழக்கவே விடல, அப்புறம் எங்க அவ வந்து வெளியில வருவா, அவ எப்படி கத்துப்பா, அவ எப்படி ஓட்டுவா. இப்ப விமன்லாம் வந்து பைலட்டா இருக்காங்க, விண்வெளிக்கு போறாங்க, சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்ல இருக்காங்க, எல்லாமே பண்றாங்க. சோ என்னன்னா பெண்களுடைய பாதுகாப்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி ஐயோ நான் உங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறேன், நீ வண்டியில ஓட்ட வேணாம், போய் விழுந்துட்டேன்னா உனக்கு காயப்பட்டுச்சுன்னா நான் புண் பண்றேன். சோ அந்த மாதிரி பெண்ணை வந்து இதுவே ஒரு அடக்குமுறைதான். கம்யூட் பண்ண வைக்காம, எங்கேயும் போக வைக்க வேணாம, எங்க அணுக வைக்க முடியாம, வண்டி ஓட்டினா போயிருவாள்ல, எடுத்துட்டு கார் ஓட்டினா போயிருவாள்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க இருக்கு. இவங்க வந்து பெடலிங் டு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு ஆவணப்படத்தை பத்தி பேசியிருந்தாங்க. சோ அது என்னன்னா, பெண்களுக்கு வந்து சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிள் ஓட்ட வந்து ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கத்து கொடுத்திருக்காங்க. ஷீலா ராணி சுன்கந்த் அப்படின்ற ஐஏஎஸ் ஆபீசர் வந்து பெண்களுக்கு சைக்கிளாவது ஓட்டுங்க முத அப்படின்னு சொல்லி சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த ஆவணப்படத்தை பத்தி பேசியிருந்தாங்க. இந்த ஆவணப்படத்தை வந்து கூடு வாசிப்பரங்கத்துல வந்து இவங்க போட்டு காட்டியிருக்காங்க. ஒரு பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 40-50 வயசு மேல இருக்கிற பெண், முன்னாடி டிரைவிங் பழகினவங்க, நான் அன்னைக்கு டிரைவிங் பழகினேன், அன்னைக்கு லைசன்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கார் ஓட்டிட்டு வந்துட்டாங்களா. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல அது வந்து பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் பெண்கள்கிட்ட போட்டு காமிக்கிறது. சோ பெண்கள் ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு அறியாமையில இருக்கத்தான் செய்யறாங்க. சோ நம்ம வந்து நம்மள வந்து கேர் பண்ணிக்கிறாங்க போல வீட்டுல, அதனாலதான் நம்மளுக்கு கார் கொடுக்க மாட்டேறாங்க. நம்ம வந்து வீக், நம்ம வந்து சின்னதா அடிபட்டாலே நம்மளுக்கு உடைஞ்சிரும் அப்படின்ற அந்த ஒரு வெளியில ஒரு பாக்ஸ்குள்ள இருந்து வெளியில வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான புத்தகங்கள், இந்த மாதிரியான ஆத்தர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப தேவை. டிரைவிங் கத்துக்கலன்னா இன்னைக்கே போய் டிரைவிங் கத்துக்கோங்க. சோ அடுத்து வந்து நைட்டியை நேசிப்போம், துப்பட்டா போடுங்க மாதிரி நைட்டி போடுங்க தோழி. அவங்க வந்து ஒரு ட்விஸ்டா ஒரு ஸ்டோரி பத்தி, ஸ்டோரி இல்ல நிஜமாவே நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஊர்ல எல்லாம். 2018ல நடந்த ஒரு விஷயம். கோதாவரியில வந்து அந்த பஞ்சாயத்து என்ன ரூல் போட்டிருக்காங்கன்னா, மார்னிங் 7ல இருந்து நைட் 7 வரைக்கும் யாராவது நைட்டி போட்டா ஃபைன் போடுவோம், அதை ரிப்போர்ட் பண்றவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகை. ஆனா இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எந்த விமனுமே யாரையுமே ரிப்போர்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கிறது கூட வெளியில சொல்ல முடியாம பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு என்னோட கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை நான் போடுறதுக்கு கூட எனக்கு ஃபைன் போடுறாங்க. நான் நினைச்சேன் நைட்டிக்கெல்லாம் இன்னும் எதுவும் போர்க்குடி தூக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். 2018லயே வந்து தண்டூரா போட்டு 2018 6 வருஷம் முன்னாடி அட பாவிகளாண்டா இருந்துச்சு. இதுவுமே வந்து ஆணாதிக்க சமூகம் வந்து பெண்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு தான் அது. நீங்க வந்து என்ன வேணா போடுங்க, நைட்டி போடுங்க, என்ன கருமத்தை வேணா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த பார்பி பொம்மைகளா பெண்கள்,
சோ என்னன்னா பெண் வந்து பருமனா இருக்கால, அது வந்து அவ சோத்தை மட்டும் தான் தின்றுப்பா, அதனாலதான் அவ வந்து குண்டா இருக்கா அப்படின்றது வந்து ஆண்களோ இல்ல மத்தவங்களோ வந்து ரொம்ப எளிமையா சோத்த குறை, எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு சாப்பிட்டு இருக்கும் போது நீ கம்மியா சாப்பிடு. ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து 2 இட்லி சாப்பிடுறதுக்கே கூச்சப்படுறாங்களாம், நீ குண்டா இருக்க அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அந்த பொண்ணு சாப்பிடாம போய் பிரேயர்ல மயங்கி எல்லாம் விழுந்துக்குது. குண்டா இருக்கிறது வந்து அவங்க வந்து சாப்பிடுறாங்க அப்படின்றதுனால மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஹார்மோனல் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம், உடல் ரீதியா ஜெனட்டிக் ரீதியான பிரச்சனையா கூட இருக்கலாம். அதனால உடல் பருமனா ஒரு பெண்ணை பார்த்தா நீ எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஒரு தடவை சொல்றதோட நீ பாத்தீங்கன்னா, என்னைய பொறுத்த அவங்க ஒரு தடவை சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் நீ கமெண்ட் எல்லாம் பண்ணாத, நீ என்னத்துக்கு கமெண்ட் பண்ற, அது அவங்களுடைய உடல், அதை அவங்க பாத்துப்பாங்க. அண்ட் டிஃபரெண்ட் பாடி டைப்ஸ் இருக்குன்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஜீரோ சைஸ் கிடையாது, ஜீரோ சைஸ் இருக்க முடியாது. ஒரே வெயிட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் விமன் டிஃப்ரெண்டா இருப்பாங்கன்றது நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு. அவங்களோட உடலை தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு, அதை மதிச்சு அவங்களோட டிராவல் பண்ணுங்க அப்படின்னு சக ஆண்களுக்கும் சக பெண் பூமர் ஆன்டிகளுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. 30வது சாப்டர் ஃபைனலி அது வந்து மதர்ஸ் கில்ட் அப்படின்ற சாப்டர். மதர்ஸ் கில்ட் ஏன் வருது அப்படின்னா, ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் பெற்றுறாங்க, குழந்தைய பெற்றுட்டு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போயிடும், இவங்க வேலைக்கு போயிடுறாங்க. ஒர்க்கிங் உமனா இருக்கிறவங்க இல்லைன்னா சிங்கிள் மதரா இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும். சோ என்னன்னா, இந்த பையன் ஒரு சேட்டை பண்றான், இல்லன்னா ஏதாவது தப்பு பண்றான், இல்லன்னா எதையாவது பிடிச்சி அடிச்சிடறான், ஏதோ ஒண்ணு பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து அந்த குழந்தைய சரியா வளர்க்கல, நீ வந்து வேலைக்கு போற, நீ வந்து வீட்டுல அடக்க ஒடுக்கமா இருந்து இந்த குடும்பத்தை காப்பாத்தி குடும்ப பெண்ணா இருந்து எங்களோட குடும்ப மோனத்தை காப்பாத்தி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மிஸ் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை வந்து உருவாக்குறது இருக்கு இல்லையா. பெண் வேலைக்கு போறா, அவளை எப்படியாவது நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக அவளை கில்ட்டுக்கு உள்ளாக்குறது, மதர்ஸ் கில்ட்னு அதான் சொல்றாங்க. அப்படி எல்லாம் வந்து நீ வந்து பிள்ளைய சரியா வளர்க்கலான்னு யாராவது சொன்னாங்கன்னா நீ அதுக்காகலாம் ஒன்னும் வந்து இது பண்ணிக்க தேவையில்ல, உங்களுக்கு தெரியும் எப்படி உங்க பிள்ளைய வளர்த்திருக்கீங்க அப்படின்றத முடிச்சிட்டாங்க. சோ ஒரு ஆனா நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்க விமனை எப்படி அப்லிஃப்ட் பண்ண போறீங்க, இல்ல எப்படி ஹெல்ப் பண்ண போறீங்க? இல்ல நான் அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்ல, அவங்கள குறைந்தபட்சம் அவங்களோட உரிமைகள்ல, அவங்களுடைய உடல்ல, அவங்களுடைய உரிமைகள்ல தலையில்லாம இருக்கிறது வந்து ரொம்ப சிறந்தது. என்னால ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா ஒழிய அவங்க கூட நிக்கலாம். நீங்க துப்பட்டா போடுங்க, நீங்க ஏன் தோழி குண்டா இருக்கீங்க, நீங்க வெயிட்ட குறைங்க, நீங்க ஏன் இந்த கலர்ல இருக்கீங்க, நீங்க ஏன் மல்டி டாஸ்கிங் பண்ண கூடாது, உங்களுக்கு நகைதான அழகு, நீங்க வேலைக்கு போகாம வீட்லயே அப்படிலாம் சொல்ல தேவையில்ல, நீங்க ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கல அப்படின்லாம் கேட்காம இருக்கிறது அப்படின்லாம் அந்த மாதிரியான பெண் உடல் சார்ந்து அவளது உள்ளம் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம உதவி செய்யறோமோ இல்லையோ அதுல போய் மூக்க நுடைச்சிட்டு அதுல ஆதிக்கம் செலுத்தாம இருக்கிறது ரொம்ப பெரிய பெண்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இததான் இந்த 30 சாப்டர்லயும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. பெண்ணியம் சார்ந்து, பெண் உடல் சார்ந்து அல்லது பெண் மனம் சார்ந்த இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து கண்டிப்பா எல்லாரும் வாசிக்கப்படணும். துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்றது வந்து ரொம்ப அதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு நூல், ஆண்கள் கண்டிப்பா படிக்கணும். அது என்ன ஒரு பெர்ஃபெக்ட்டான விஷயம்னா, இதுல ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல ரொம்ப எல்லாருக்கும் அந்த அவங்க யூஸ் பண்ண டோனுமே ரொம்ப நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டோன். அது வந்து அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல புத்தகம், ஒரு 2.5 மணி நேரம் ஷூட் பண்ணியிருக்கிறேன். Highly recommend to read this book. கண்டிப்பாக தயவு செய்து 2:30 மணி வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கேன், இரவு 2:30 மணி. அதனால கண்டிப்பா படிங்க இந்த புத்தகத்தை, உங்களுடைய தோழர்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு இதை பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஸோ முடிந்த அளவு இந்த புத்தகத்தை பத்தி பேசுறது, இதை பத்தி டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி ஒரு தோழி கூட உட்காந்து இல்லைன்னா தோழிகள் வந்து தோழர்கள் கூட உட்காந்து இங்க வா அடி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ, வாசக்டமினா என்னன்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டான்னா ஆமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவனையும் எஜுகேட் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. எனக்குமே நிறைய தெரியாத விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துச்சு. தோழர் கீதா இளங்கோவன் அவர்களுக்கு நன்றி, அவர்களுக்கு வாழ்த்துக்களும் கூட. மறுபடியும் ஒரு 4 மாதங்கள் கழித்து சந்திக்கிறேன். இல்ல சீக்கிரமா சந்திக்கிறோம். வணக்கம்.